12ஆம் வகுப்பு வேதியியல் வால்யூம் 2ல் தேர்விற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்கள் மற்றும் அதை சார்ந்த வீடியோக்களின் தொகுப்பை இந்த வீடியோவிலே பார்க்கலாம். கேள்வி எண் 1. ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதியை வருவி. டிரைவ் ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா. ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதியை கூறு. ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதியானது ஒரு வலிமை குறைந்த அமிலம் அல்லது வலிமை குறைந்த காரத்திற்கான விதி. விதியை பார். ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதியானது ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை மாறிலி Ka, அதன் பிரிகை வீதம் ஆல்பா மற்றும் செறிவு C உடன் தொடர்பு படுத்துகின்ற விதியாகும். இங்கு பிரிகை வீதம் ஆல்பா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் ஒரு தேர்வுக்கு முக்கியமான கேள்வி. பிரிகை வீதம் ஆல்பா வரையறு. சமநிலையில் ஒரு சேர்மத்தின் பிரிகை அடைந்த மோல்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மோல்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் பிரிகை வீதம் ஆல்பா என அழைக்கப்படும். இதனுடைய வாய்பாடு பிரிகை வீதம் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பிரிகை அடைந்த மோல்களின் எண்ணிக்கை பை மொத்த மோல்களின் எண்ணிக்கை. 5 மதிப்பெண் வினா. ஒரு வலிமை குறைந்த அமிலமான அசிட்டிக் அமிலத்தின் ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதிக்கான சமன்பாட்டை வருவி. இங்கு அசிட்டிக் அமிலம் என்பது வலிமை குறைந்த அமிலம். அதன் பிரிகை மாறிலியின் மதிப்பானது 10⁻⁵ என நாம் பார்த்தோம் அல்லவா. அசிட்டிக் அமிலமானது பிரிகை உறும் பொழுது அது H+ அயனியையும் அசிட்டேட் அயனியையும் வழங்குகிறது. சமநிலையில் அதன் பிரிகை மாறிலியின் மதிப்பு Ka is equal to H+ இனுடைய செறிவு இன்டு அசிட்டேட் அயனியின் செறிவு பை அசிட்டிக் அமிலத்தின் செறிவு. இந்த செறிவு மதிப்புகளை அறிந்து கொள்ள இந்த அட்டவணையை நாம் உருவாக்க வேண்டும். அசிட்டிக் அமிலம் H+ தென் அசிட்டேட் அயனி. ஆரம்பத்தில் உள்ள மோல்களின் எண்ணெய். ஆரம்பத்தில் ஒரு மோல் அசிட்டிக் அமிலமானது வினையில் ஈடுபடுகின்றதாக கருதுவோம். ஆரம்பத்தில் H+ அயனி உருவாகி இருக்காது. அதுபோல அசிட்டேட் அயனியும் உருவாகி இருக்காது. எனவே 0. அசிட்டிக் அமிலத்தின் பிரிகை வீதம். வினை நடக்கும் பொழுது அசிட்டிக் அமிலமானது பிரிகை அடைகிறது. அதன் பிரிகை வீதம் ஆல்பா என கொள்வோம். H+ 0, அசிட்டேட் அயனி 0. சமநிலையில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை. சமநிலையில் அசிட்டிக் அமிலத்தினுடைய மோல்களின் எண்ணிக்கையானது 1 - ஆல்பா. ஆல்பா அளவுக்கு அசிட்டிக் அமிலமானது பிரிகை அடைந்து ஆல்பா அளவுக்கு H+ அயனியையும் ஆல்பா அளவுக்கு அசிட்டேட் அயனியையும் கொடுத்துள்ளது. எனவே சமநிலையில் செறிவு. இங்கு செறிவு என்பது C ஆக சமநிலையில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை இன்டு செறிவு C. சமநிலையில் உள்ள H+ அயனியின் எண்ணிக்கை ஆல்பா, அதன் செறிவு C. அசிட்டேட் அயனியின் சமநிலையில் மோல்களின் எண்ணிக்கை ஆல்பா, அதன் செறிவு C. ஆக சமநிலையில் CH3COH உடைய செறிவு, H+ அயனியின் செறிவு, அசிட்டேட் அயனியின் செறிவு ஆகிய மதிப்புகளை இந்த சமன்பாட்டில் பிரதியிடுவோம். எனவே Ka is equal to H+ இனுடைய செறிவு C ஆல்பா இன்டு அசிட்டேட் அயனியின் செறிவு C ஆல்பா பை அசிட்டிக் அமிலத்தின் செறிவு 1 - ஆல்பா இன்டு C. இதை சுருக்கும் பொழுது ஆல்பா ஸ்கொயர் இன்டு C ஸ்கொயர் பை 1 - ஆல்பா இன்டு C. C-யையும் ஸ்கொயரையும் கேன்சல் செய்து எழுத Ka is equal to ஆல்பா ஸ்கொயர் C பை 1 - ஆல்பா கிடைக்கிறது. இதுவே அசிட்டிக் அமிலத்தின் ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதிக்கான சமன்பாடு ஆகும். வலிமை குறைந்த அமிலம் மிக குறைந்த அளவே பிரிகை அடைகிறது என்பதை நாம் அறிவோம். அசிட்டிக் அமிலத்தின் ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதிக்கான சமன்பாடானது Ka is equal to ஆல்பா ஸ்கொயர் C பை 1 - ஆல்பா. இங்கு ஒன்றை ஒப்பிடும் பொழுது ஆல்பாவினுடைய மதிப்பானது மிகவும் சிறியது. அதாவது 1 is far greater than ஆல்பா. எனவே இதை நீக்கி எழுதும் பொழுது Ka is equal to ஆல்பா ஸ்கொயர் C. ஆல்பா ஸ்கொயர் is equal to Ka by C. ஆக ஆல்பா is equal to √Ka by C. எனவே பிரிகை வீதத்திற்கான வாய்பாடானது ஆல்பா is equal to √Ka by C ஆகும். இதன் மூலமாக வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை வீதத்தை இந்த வாய்ப்பாட்டின் மூலமாக கணக்கிட இயலும். கேள்வி எண் 2. ஆண்டர்சன்-ஏசல்பால்க் சமன்பாட்டை வருவி. டிரைவ் ஆண்டர்சன்-ஏசல்பால்க் ஈக்குவேஷன்.
ஆண்டர்சன் ஏசல்பால்க் சமன்பாடு தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி. அமில தாங்கல் கரைசலின் pH ஐ கண்டறிய ஆண்டர்சன் ஏசல்பால்க் சமன்பாடு பயன்படுகிறது. அமில தாங்கல் கரைசலில் எடுத்துக்கொண்ட வலிமை குறைந்த அமிலமானது பகுதி அளவே அயனியுற்று ஹைட்ரோனியம் அயனியையும் அந்த அமிலத்தின் இணை காரத்தையும் பெறுகிறது. இந்த சமநிலை வினைக்கான பிரிகை மாறிலி Ka is equal to ஹைட்ரோனியம் அயனியினுடைய மோலார் செறிவு இன்டு இணை காரத்தின் மோலார் செறிவு வலிமை குறைந்த அமிலத்தின் மோலார் செறிவு. இந்த சமன்பாட்டில் இருந்து ஹைட்ரோனியம் அயனியின் செறிவை எழுத ஹைட்ரோனியம் அயனியின் செறிவு is equal to Ka into வலிமை குறைந்த அமிலத்தின் மோலார் செறிவு சமநிலையில் by இணை காரத்தின் மோலார் செறிவு சமநிலை. இந்த அமில தாங்கல் கரைசலில் வலிமை குறைந்த அமிலத்துடன் சேர்க்கப்படுகின்ற இணை காரத்தின் உப்பின் காரணமாக வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை வீதம் மிகவும் குறைகிறது. எனவே வலிமை குறைந்த அமிலத்தின் மோலார் செறிவு சமநிலையில் அந்த அமில தாங்கல் கரைசல் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட வலிமை குறைந்த அமிலத்தின் தொடக்க செறிவிற்கு சமமாகிறது. அதுபோல இணை காரத்தின் மோலார் செறிவு சமநிலையில் என்பது அமிலத்தாங்கல் கரைசல் தயாரிக்க சேர்க்கப்பட்ட உப்பினுடைய செறிவிற்கு சமமாகிறது. ஏனெனில் உப்பானது மிகையளவு மின்பகுளி முழுமையாக கரைசலில் பிரிகை உறுகிறது. ஆக இந்த இரண்டு மதிப்புகளையும் மேற்கண்ட சமன்பாட்டில் பிரதியிட ஹைட்ரோனியம் அயனியின் மோலார் செறிவு is equal to Ka வலிமை குறைந்த அமிலம் மோலார் செறிவு சமநிலையில் என்பதற்கு பதிலாக அமிலத்தின் தொடக்க செறிவு பை இணை காரத்தினுடைய மோலார் செறிவு சமநிலை என்பதற்கு பதிலாக உப்பினுடைய செறிவு பிரதியிட்டு சமன்பாடு எழுதப்படுகிறது. இது சமன்பாடு 1 என கொள்வோம். சமன்பாடு 1 இருபுறமும் எதிர்குறி மடக்கை நெகட்டிவ் லாக் எடுக்கும் போது நெகட்டிவ் லாக் ஹைட்ரோனியம் அயனியின் மோலார் செறிவு is equal to நெகட்டிவ் லாக் Ka மைனஸ் லாக் அமிலத்தின் தொடக்க செறிவு பை உப்பினுடைய செறிவு. pH இன் வரையறை நாம் அறிந்ததே. pH is equal to நெகட்டிவ் லாக் ஹைட்ரோனியம் அயனியின் மோலார் செறிவு. இதுபோல pKa is equal to நெகட்டிவ் லாக் Ka. ஆக இந்த இரண்டு மதிப்புகளையும் இந்த சமன்பாட்டில் பிரதியிட மைனஸ் லாக் ஹைட்ரோனியம் அயனியின் செறிவிற்கு பதிலாக pH ஐயும் நெகட்டிவ் லாக் Ka பதிலாக pKa யையும் பிரதியிட்டு மைனஸ் லாக் அமிலத்தின் செறிவு பை உப்பினுடைய செறிவு. மைனஸ் குறியை மாற்றி எழுதும் பொழுது pH is equal to pKa plus log உப்பினுடைய செறிவை நியூமரேட்டரிலும் அமிலத்தினுடைய செறிவை டினாமினேட்டரிலும் எழுத வேண்டும். எனவே pH is equal to pKa plus log உப்பினுடைய செறிவு பை அமிலத்தினுடைய செறிவு. இதுவே அமில தாங்கல் கரைசலின் pH ஐ காண்பதற்கான ஆண்டர்சன் ஏசல்பால்க் சமன்பாடு ஆகும். கார தாங்கல் கரைசலுக்கான ஆண்டர்சன் ஏசல்பால்க் சமன்பாடு. அமில தாங்கல் கரைசலின் pH காண்பதற்கான சமன்பாடானது pH is equal to pKa plus log உப்பினுடைய செறிவு பை அமிலத்தின் செறிவு. காரத்தாங்கல் கரைசலுக்கான ஆண்டர்சன் ஏசல்பால்க் சமன்பாட்டை எழுதுவதற்கு இங்கு pH பதிலாக POH எனவும் pKவிற்கு பதிலாக pKb எனவும் பிளஸ் log காரத்தாங்கல் கரைசலிலும் உப்பு பயன்படுகிறது. எனவே உப்பினுடைய செறிவில் எத்தகைய மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் பை அமில தாங்கல் காரத்தாங்கல் கரைசலில் பயன்படுத்தப்படுகின்ற வலிமை குறைந்த காரத்தின் தொடக்க செறிவுக்காக அமிலத்தின் செறிவிற்கு பதிலாக காரத்தின் செறிவு எழுதப்படுகிறது. ஆக POH is equal to pKb plus log உப்பினுடைய செறிவு பை காரத்தின் செறிவு என்பது ஆண்டர்சன் ஏசல்பால்க் காரத்தாங்கல் கரைசலுக்கான சமன்பாடு. கேள்வி எண் 3. வீட்ஸ்டோன் சமரச் சுற்று மூலம் அயனி கரைசல்களின் நியம கடத்துத்திறன் எவ்வாறு கண்டறியப்படுகிறது? விளக்கம். How conductivity of ionic solution is measured by Wheatstone bridge? வீட்ஸ்டோன் சமணச் சுற்று மூலம் அயனிக் கரைசல்களின் நியம கடத்து திறன் எவ்வாறு கண்டறியப்படுகிறது? விளக்கு. இங்கு பார்ப்பது ஒரு மின்கலம். இந்த மின்கலத்தில் மின்பகுளியானது உள்ளது. இந்த மின்பகுளியினுடைய மின்தடையை நாம் R என கொள்வோம். இந்த மின்கலமானது வெப்பநிலை சீராக்கி தொட்டியில் நீரில் அமிழ்த்தி வைக்கப்பட்டுள்ளது. மின்கலனின் நேர் மற்றும் எதிர் மின்வாயை சமணச் சுற்று A மற்றும் D சந்திப்புகளில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த சமணச் சுற்றில் தெரிந்த மின்தடைகள் PQ மற்றும் நிலையற்ற மின்தடை. இதனுடைய மின்தடை தெரியாது. S இன் மதிப்பை சோதனையின் மூலம் மட்டுமே கண்டறியப்படும். மின்பகுளி கரைசல் R மின்தடை தெரியாது. இதுவே வீட்ஸ்டோன் சமணச் சுற்றினுடைய அமைப்பு. இந்த அமைப்பில் நிலையற்ற மின்தடை S ஆனது ஒரு
மின்தடை மாற்றி மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த மின்தடையை மாற்றி அமைக்கலாம். மாற்றி அமைத்து சோதனையின் மூலம் எஸ் இனுடைய மின்தடையை கண்டறியலாம். ஆக ஏ மற்றும் பி ஆகிய சந்திப்புகளை ஏசி மின்மாற்றி மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த ஏசி மின்மாற்றியின் மூலமாக ஏறத்தாழ 550 ஹெர்ட்ஸ் முதல் 5 கிலோ ஹெர்ட்ஸ் வரை மின்சாரம் சுற்றுக்கு செலுத்தப்படுகிறது. அவ்வாறு மின்சாரத்தை செலுத்தும் பொழுது என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்போம். வீட்ஸ்டோன் சமண சுற்று. இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டியது பி மற்றும் டி சந்திப்பு. இந்த சந்திப்புக்கு இடையில் டிடக்டார் செவி உணர் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. ஆக 500 ஹெர்ட்ஸ் முதல் 50 கிலோ ஹெர்ட்ஸ் வரை மின்சாரத்தை மின் மாற்றியின் மூலம் சுற்றுக்கு அனுப்பி பின்பு ரியோஸ்டாட் என்று சொல்லப்படுகின்ற மின்தடை மாற்றியை மாற்றி அமைக்கும் பொழுது எந்த நிலையில் செவி உணர் கருவியில் ஒளியானது பூஜ்ஜியமாகிறதோ அந்த நிலையில் ரியோஸ்டாட் நகர்தலை நிறுத்தி எஸ் இனுடைய மதிப்பை கண்டறியலாம். ரியோஸ்டாட்டை மாற்றி அமைக்கின்றோம். அவ்வாறு மாற்றி அமைக்கும் பொழுது கவனிக்க வேண்டியது செவி உணர் கருவி டிடக்டார் எப்போது மின்னோட்டம் பாய்வதில்லையோ அப்பொழுது அது எழுப்புகின்ற ஒளியானது பூஜ்ஜியம் அடைகிறது. இந்த நிலையில் ரியோஸ்டாட்டினுடைய மதிப்பை குறித்துக் கொள்ள வேண்டும். இதுவே எஸ் இனுடைய மின்தடை. ஆக சமநிலையில் P by Q is equal to R by S. இந்த சமன்பாட்டில் ஏற்கனவே மின்தடை தெரிந்தவை P மற்றும் Q, சோதனையின் மூலம் கண்டறியப்பட்ட மின்தடை S, மின்பகுளி கரைசலின் மின்தடை தெரியாது, அது R. ஆக சமன்பாட்டை மாற்றி எழுதும் பொழுது R is equal to P by Q into S. ஆக P, Q மற்றும் S இனுடைய மதிப்புகளை இந்த வாய்ப்பாட்டில் புகுத்தி மின்பகுளி கரைசலின் மின்தடை R ஐ கண்டறியலாம். இவ்வாறு கண்டறியப்பட்ட R இனுடைய மதிப்பை நியம கடத்துத்திறனுடைய சமன்பாடான கப்பா is equal to 1 by R into L by A என்ற வாய்ப்பாட்டில் பிரதியிட்டு மின்பகுளி கரைசலின் நியம கடத்துத்திறனை கண்டறியலாம். இங்கு L என்பது மின் வாய்களுக்கு இடைப்பட்ட நீளம் மீட்டரில், A என்பது குறுக்கு வெட்டு பரப்பு மீட்டர் ஸ்கொயரில். ஆக வீட்ஸ்டோன் சமண சுற்று மூலம் அயனிக் கரைசல்களின் நியம கடத்துத்திறன் எளிதாக கேள்வி எண் 4. நர்ன்ஸ் சமன்பாட்டை வருவி. டிரைவ் நர்ன்ஸ் ஈக்குவேஷன். நர்ன்ஸ் சமன்பாட்டை வருவி. இங்கு பார்ப்பது டேனியல் மின்கலம். டேனியல் மின்கலத்தில் வேதி ஆற்றலானது மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது என்பதை அறிந்தோம். நர்ன்ஸ் சமன்பாடு என்பது மின்கல மின்னழுத்தம் மற்றும் மின் வேதி வினைகளில் ஈடுபடும் கூறுகளின் செறிவு ஆகியவற்றை தொடர்புபடுத்தும் சமன்பாடு. கால்வானிக் மின்கலத்தில் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது என்பதை நாம் அறிவோம் அல்லவா? ஆக பொதுவாக ஒரு ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையை பார்ப்போம். XA plus YB சமநிலை LC plus MD. இந்த ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையில் சமநிலையற்ற நிலையில் தான் மின்கலமானது மின்னழுத்த வேறுபாட்டை தரும். எனவே இச்சமன்பாட்டிற்கான வினை குணகத்தை எழுதுவோம். இங்கு வினை குணகம் என்பது சமநிலையற்ற நிலையில் வினை விளை பொருள்களின் செறிவுகளின் பெருக்கற்பலனிற்கும் வினை படு பொருள்களின் செறிவுகளின் பெருக்கற்பலனிற்கும் இடையே உள்ள விகிதமாகும். அதாவது Q is equal to அனைத்து செறிவுகளும் சமநிலையற்ற நிலையில் பார்க்க வேண்டும். சமநிலையற்ற நிலையில் C இன் செறிவு அடுக்கு L into D செறிவின் அடுக்கு M by A செறிவின் அடுக்கு X into B செறிவின் அடுக்கு Y. இதுவே வினை குணகம். இது சமன்பாடு 1 எடுத்துக்கொள்வோம். கிப்ஸ் கட்டில ஆற்றல் அதாவது டெல்டா G மற்றும் மின்கல EMF-க்கும் இடையே உள்ள தொடர்பை சற்று முன் தான் அறிந்தோம் அல்லவா? அதாவது டெல்டா G is equal to minus NFE. மேலும் திட்ட நிலையில் டெல்டா G0 is equal to minus NFE0 செல் இல்லையா? அது மட்டுமல்லாமல் Q-வினுடைய மதிப்பை சற்று முன் தான் பார்த்தோம். ஆக வெப்ப இயக்கவியல் 2ஆம் விதியின்படி கட்டில ஆற்றல் மாற்றத்திற்கும் சமநிலையற்ற நிலையில் நடைபெறுகின்ற ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைக்கும் இடையே உள்ள தொடர்பானது டெல்டா G is equal to டெல்டா G0 plus RT ln Q. இச்சமன்பாட்டில் டெல்டா G இனுடைய மதிப்பு டெல்டா G0 மதிப்பு மற்றும் Q-வினுடைய மதிப்பை பிரதியிடும் பொழுது minus NFE is equal to minus NFE0 plus RT ln Q-விற்கு பதிலாக அதனுடைய மதிப்பை புகுத்தி எழுது. இது சமன்பாடு 3ஆக கொள்ளும். சமன்பாடு 3ஐ முழுவதுமாக மைனஸ் NF ஆல் வகுக்க. எனவே E is equal to E0
மைனஸ் ஆர்டி பை என்எஃப் இன்டு எல்என் சி செறிவு அடுக்கு எல் இன்டு டி செறிவு அடுக்கு எம் பை ஏ செறிவு அடுக்கு எக்ஸ் இன்டு பி செறிவு அடுக்கு ஒய். இச்சமன்பாடு 4ஆக கொள்ளும். சமன்பாடு 4இல் இயற் மடக்கையான எல்எனுடைய மதிப்பை புகுத்தி எழு. இங்கு எல்என் என்பது 2.303 லாகுக்கு சமம் அல்லவா? எனவே E is equal to E0 minus 2.303 RT by NF log C செறிவு அடுக்கு L into D செறிவு அடுக்கு M by A செறிவு அடுக்கு X into B செறிவு அடுக்கு Y. இச்சமன்பாடே நெர்ன்ஸ் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது. 25 டிகிரி C அதாவது 298 கெல்வின் வெப்பநிலையில் நெர்ன்ஸ் சமன்பாடு E is equal to E0 minus 2.303 into RT by NF into log மோலார் செறிவு C பவர் L into மோலார் செறிவு D பவர் M by மோலார் செறிவு A பவர் X into மோலார் செறிவு B பவர் Y. இந்த சமன்பாட்டில் மாறாத மதிப்புகளான அதாவது மாறிலிகளான R, T, F ஆகியவற்றின் மதிப்புகளை புகுத்தி எழுதுவோம். அதாவது R is equal to 8.314 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ், T is equal to 298 கெல்வின், F is equal to 96,500 கூலும் மோல் இன்வர்ஸ். இந்த மதிப்புகளை இச்சமன்பாட்டில் புகுத்தி எழுத E is equal to E0 minus 2.303 into 8.314 into 298 by N into 96,500 into log மோலார் செறிவு C பவர் L into மோலார் செறிவு D பவர் M by மோலார் செறிவு A பவர் X into மோலார் செறிவு C பவர் Y. மேற்கண்ட சமன்பாட்டில் உள்ள மதிப்புகளை பெருக்கி வகுத்து சுருக்கி எழுத E is equal to E0 minus 0.0591 by N into log மோலார் செறிவு C பவர் L into மோலார் செறிவு D பவர் M by மோலார் செறிவு A பவர் X into மோலார் செறிவு C பவர் Y கிடைக்கிறது. இச்சமன்பாட்டில் N என்பது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளில் வெளிவிடப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அல்லது இணைதிர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஆக இதுவே 25 டிகிரி C இல் நெர்ன்ஸ் சமன்பாடு. கேள்வி எண் 5, வினைவேக மாற்றிகளின் சிறப்பியல்புகள் யாவை? What are the important characteristics of catalyst? வினைவேக மாற்றிகளின் சிறப்பியல்புகள். சிறப்பியல்புகளை பார்ப்பதற்கு முன்பாக வினைவேக மாற்றி என்றால் என்ன என்பதை நினைவு கூர்வோம். ஒரு வினையின் வேகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வேதிப்பொருட்களே வினைவேக மாற்றிகள், அதாவது ஆங்கிலத்துல கேட்டலிஸ்ட் என்று சொல்லுவார்கள். பாயிண்ட் நம்பர் 1, ஒரு வேதி வினைக்கு குறைந்தளவே வினைவேக மாற்றி தேவைப்படுகிறது. இங்கு பார்ப்பது வினைவேக மாற்றி என கொள்வோம். டன் கணக்கில் வினைபடு பொருள்கள் பங்கேற்கக்கூடிய வினைகளில் கூட குறைந்த அளவே வினைவேக மாற்றியானது போதுமானது. 2, வினைவேக மாற்றிகளில் சில இயற் மாற்றங்கள் நிகழலாம், ஆனால் அவற்றின் நிறையிலோ வேதி இயைபிலோ எவ்வித மாற்றமும் நிகழ்வதில்லை. வினைவேக மாற்றியானது வினையின் வேகத்தை மாற்றி அமைக்கும் என்பதை நாம் அறிவோம். வினையின் வேகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய இத்தகைய வினைவேக மாற்றிகள் திட நிலைமையிலிருந்து திரவ நிலைக்கோ அல்லது திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கோ நிலைமையை மாற்றிக்கொண்டாலும் அவற்றின் வேதி இயைபிலோ அல்லது நிறையிலோ எத்தகைய மாற்றமும் ஏற்படுவது இல்லை. 3, ஒரு வினைவேக மாற்றியானது தாமாக ஒரு வினையை துவக்க இயலாது, அதாவது நிகழாத ஒரு வினையை துவக்கி வைக்க இயலாது. ஆனால் மெதுவாக நிகழும் ஒரு வினையின் வேகத்தை இதனால் அதிகரிக்க இயலும். வேகமாக இயங்கும் ஒரு வினையினுடைய வேகத்தை குறைக்க இயலும். பாயிண்ட் நம்பர் 4, ஒரு திண்ம வினைவேக மாற்றியானது நன்கு தூளாக்கப்பட்ட நிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டால் அது அதிக திறனுடன் செயலாற்றும். இங்கு பார்ப்பது 2 நிலையில் காணப்படுகின்ற ஒரே வினைவேக மாற்றி. இங்கு வினைவேக மாற்றியானது கட்டிகளாக உள்ளன. அதே வினைவேக மாற்றி நன்கு தூள் செய்யப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. நன்கு தூள் செய்யப்பட்ட நிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டால் அந்த வினைவேக மாற்றியினுடைய செயல்திறன் அதிகமாக இருக்கும்.
ஏனெனில் பரப்பு அதிகரிக்கிறது. இதன் காரணமாக கிளர்வு மையங்கள் அதிகரிக்கின்றன. இதன் காரணமாக அந்த வினைவேக மாற்றியினுடைய செயல்திறனும் அதிகரிக்கிறது. பாயிண்ட் நம்பர் 5. ஒரு வினைவேக மாற்றியானது ஒரு குறிப்பிட்ட வகை வினைக்கு மட்டும் வினையூக்கிகளாக செயலாற்றுகின்றன. எனவே அவை தேர்ந்து செயலாற்றக்கூடியவை எனலாம். இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? வினைவேக மாற்றித்தான் வினையூக்கி என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக சல்பர் டை ஆக்சைடு பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் சல்பர் ட்ரைஆக்சைடு. இந்த வினையில் பிளாட்டினம் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது. இந்த வினைக்கு ஹேபர் முறையில் வினைவேக மாற்றியாக பயன்பட்ட இரும்பை பயன்படுத்த முடியாது. ஆக ஒரு குறிப்பிட்ட வினைக்கு குறிப்பிட்ட வினைவேக மாற்றியை தான் பயன்படுத்த வேண்டும். எனவே தான் வினையூக்கிகளானது, அதாவது வினைவேக மாற்றிகளானது தேர்ந்து செயலாற்றக்கூடியது எனப்படுகிறது. பாயிண்ட் நம்பர் 6. ஒரு சமநிலை வினையில் வினைவேக மாற்றியை சேர்க்கும் போது சமநிலை எய்த தேவைப்படும் நேரம் குறைகிறது. மேலும் அது சமநிலையோ சமநிலை மாறிலியின் மதிப்பையோ பாதிப்பதில்லை. இங்கு பார்ப்பது ஹேபர் முறை. ஹேபர் முறையில் நைட்ரஜன் வாயுவானது ஹைட்ரஜன் வாயுவுடன் சேர்ந்து அமோனியாவை தருகின்றது. இந்த வினையானது ஒரு சமநிலை வினை. இந்த சமநிலையை விரைவாக அடைய உதவுவது இரும்பு. ஆக இரும்பானது விரைவாக அடைய செய்கிறது. இது சமநிலையோ அல்லது சமநிலை மாறிலியான கேபியினுடைய மதிப்பையோ அல்லது கேசியினுடைய மதிப்பையோ மாற்றுவது இல்லை. 7. ஒரு வினைவேக மாற்றியானது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அதிக திறனுடன் செயல்படுகிறது. இந்த வெப்பநிலையானது உகந்த வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது, அதாவது ஆப்டிமம் டெம்பரேச்சர். எடுத்துக்காட்டாக ஹேபர் முறை. ஹேபர் முறையில் நைட்ரஜன் வாயுவானது ஹைட்ரஜன் வாயுவுடன் சேர்ந்து அமோனியாவை தருகிறது. இந்த வினையில் இரும்பானது வினைவேக மாற்றி. இந்த வினைவேக மாற்றியான இரும்பினுடைய செயல்திறனானது 400 முதல் 450 டிகிரி சி. இந்த வெப்பநிலையில் இரும்பானது ஹேபர் முறையில் மிக சிறந்த விளைபொருளை தரக்கூடிய காரணத்தினால் ஹேபர் முறையில் இரும்புக்கு 400 முதல் 450 டிகிரி சி என்பது உகந்த வெப்பநிலையாக இருக்கிறது. 8. வினைவேக மாற்றிகள் பொதுவாக விளை பொருட்களின் தன்மையை பாதிப்பதில்லை. எடுத்துக்காட்டாக சல்பர் டை ஆக்சைடு பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் சல்பர் ட்ரைஆக்சைடு. இந்த வினையில் பிளாட்டினம் ஆனது வினைவேக மாற்றி. ஆக பிளாட்டினம் வினையின் வேகத்தை அதிகரிக்கிறதே ஒழிய வினைபடு பொருள்களான சல்பர் டை ஆக்சைடு மற்றும் ஆக்சிஜன் மற்றும் விளைபொருளான சல்பர் ட்ரைஆக்சைடின் தன்மையை பாதிப்பதில்லை. ஆக இந்த வீடியோவிலே வினைவேக மாற்றியின் சிறப்பியல்புகளை பற்றி நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகிறேன். கேள்வி எண் 6. இடைநிலைச் சேர்மம் உருவாதல் கொள்கையை எடுத்துக்காட்டுடன் விளக்கு. Explain intermediate compound formation theory with example. இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கையை எடுத்துக்காட்டுடன் விளக்கு. இக்கொள்கையானது கிளமெண்ட் டிசாம்ஸ் என்ற அறிஞரால் 1806ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்த கொள்கையானது வினைவேக மாற்ற வினையான ஒருபடித்தான வினைவேக மாற்ற வினையை விளக்கக்கூடியதாக உள்ளது. இந்த கொள்கையின்படி வினைவேக மாற்றியானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வினைப்படு பொருட்களுடன் இணைந்து ஒரு இடைநிலை சேர்மத்தை உருவாக்குகிறது. இந்த இடைநிலை சேர்மமானது மற்றொரு வினைப்படுபொருளுடன் வினைப்பட்டோ அல்லது தாமாக சிதைந்தோ விளை பொருட்களை தருகின்றன. வினையினுடைய முடிவில் வினைவேக மாற்றியானது மீண்டும் எத்தகைய மாற்றம் இல்லாமல் பெறப்படுகிறது. இந்த கொள்கையை பின்வரும் சமன்பாடுகளை கொண்டு நன்கு புரிந்து கொள்வோம். A plus B இவை இரண்டும் வினைப்படு பொருட்கள். வினையில் ஈடுபட்டு AB என்ற விளைபொருளை தருகிறது. இது சமன்பாடு 1. இந்த வினைக்கு தேவையான கிளர்வுறு ஆற்றல் பற்றி அறிந்து கொள்வோம். அதாவது நிலையாற்றலுக்கும் வினை நிகழ்தன்மைக்கும் இடையே வரைபடம் வரையும் பொழுது வினைப்படு பொருட்களான A மற்றும் B மோதலில் ஈடுபட்டு குறைந்தபட்ச ஆற்றல் நிலையை அடைய தேவைப்படுகின்ற கிளர்வுறு ஆற்றலானது மிக அதிகம். ஆக குறைந்தபட்ச ஆற்றல் நிலையை அடைந்த வினைப்படு பொருட்களானது விளைபொருளாக மாறுகிறது. இந்த வினையில் வினைவேக மாற்றி இல்லை. அதே நேரத்தில் இந்த வினைக்கு வினைவேக மாற்றியை பயன்படுத்தும் பொழுது A என்ற வினைப்படு பொருளானது C என்ற வினைவேக மாற்றியுடன் வினை புரிந்து AC என்ற இடைநிலை சேர்மத்தை
வினைப்பொருட்களை தருகிறது. இச்சமன்பாட்டை 2 என கொள்வோம். இந்த வரைபடத்தில் அந்த வினையை பார்ப்போம். முதலில் வினைபடுபொருள் A ஆனது வினைவேக மாற்றி C உடன் வினை புரிந்து AC என்ற இடைநிலை சேர்மத்தை தருகிறது. இடைநிலை சேர்மம் உருவாவதற்கு தேவைப்படுகின்ற கிளர்வுறு ஆற்றலானது வினைக்கு தேவைப்பட்ட கிளர்வுறு ஆற்றலை விட குறைவு. ஆக AC என்ற இடைநிலை சேர்மமானது சிதைந்து அல்லது மற்றொரு வினைபடுபொருளுடன் இணைந்து விளைபொருளை தருகிறது. உடன் வினைவேக மாற்றியானது எத்தகைய மாற்றம் இல்லாமல் மீளவும் பெறப்படுகிறது. அதாவது AC என்ற இடைநிலை சேர்மம் B என்ற மற்றொரு வினைபடுபொருளுடன் வினை புரிந்து AB என்ற விளைபொருளை தருகிறது. உடன் வினைவேக மாற்றியானது எத்தகைய மாற்றமும் இன்றி பெறப்படுகிறது. ஆக வினைக்கு தேவையான கிளர்வுறு ஆற்றலை விட வினைவேக மாற்றி பயன்படுத்தும் பொழுது தேவைப்பட்ட கிளர்வுறு ஆற்றல் மிக குறைவு. எனவே தான் வினைவேக மாற்றி உள்ள சூழலில் வினையின் வேகமானது அதிகரிக்கிறது. இந்த இடைநிலை சேர்ம கொள்கையை ஒரு எடுத்துக்காட்டு மூலம் மேலும் நன்கு புரிந்து கொள்வோம். எடுத்துக்காட்டு இங்கு பார்ப்பது C6H6 என்ற வாய்பாடுடைய பென்சின். இது மீத்தைல் குளோரைடுடன் அலுமினியம் குளோரைடு என்ற வினைவேக மாற்றி முன்னிலையில் வினை புரியும் பொழுது பென்சினில் உள்ள ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் ஆனது மீத்தைல் குளோரைடில் உள்ள குளோரினுடன் இணைந்து ஹைட்ரஜன் குளோரைடாக நீக்கப்படும். இந்த வினையினுடைய முதன்மை விளைபொருளாக கிடைப்பது C6H5CH3 என்ற வாய்பாடுடைய தொழுது. இது ஒருபடித்தான வினைவேக மாற்ற வினை. இதை கரிம வேதியியலில் பிரிடில்கிராஃப்ட் வினை என்ற தலைப்பில் நாம் கற்றுள்ளோம். இந்த வினையினுடைய வழிமுறையை பார்ப்போம். முதலில் மீத்தைல் குளோரைடு என்ற வினைபடுபொருள் அலுமினியம் குளோரைடு என்ற வினைவேக மாற்றியுடன் வினை புரிகிறது. அவ்வாறு வினை புரியும் பொழுது அலுமினியம் குளோரைடு ஆனது ஒரு லூயி அமிலம், அதாவது எலக்ட்ரான் குறைவுள்ள பொருள் என்பதை நாம் அறிவோம். இது மீத்தைல் குளோரைடில் உள்ள எலக்ட்ரான் செறிவுள்ள Cl ஐ இயற்கிறது. அதே வேளையில் CH3 ஆனது நேர்மின் தன்மையை பெறுகிறது. ஆக CH3+AlCl4- என்ற இடைநிலை சேர்மம் உருவாகி இவ்வாறு உருவான இடைநிலை சேர்மமானது பென்சினுடன் வினை புரிகிறது. பென்சினில் உள்ள ஹைட்ரஜன் ஆனது இடைநிலை சேர்மத்தில் உள்ள Cl உடன் வினை புரிந்து ஹைட்ரஜன் குளோரைடாக நீக்கப்படுகிறது. அதே நேரத்தில் வினைவேக மாற்றியானது மீளவும் பெறப்படுகிறது. இந்த வினையின் முதன்மை விளைபொருளாக பென்சினில் உள்ள ஹைட்ரஜனுக்கு பதிலாக மீத்தைல் தொகுதி பதிலீடு அடைந்து தொழுவினை தருகிறது. இந்த கொள்கை விளக்கக்கூடிய வினைவேக மாற்றியின் பண்புகள் யாவை? ஒன்று, வினைவேக மாற்றியின் தேர்ந்து செயலாற்றும் தன்மை. தேர்ந்து செயலாற்றும் தன்மை என்றால் என்ன? பிரிடில்கிராஃப்ட் வினையில் பயன்படுத்த வேண்டிய வினைவேக மாற்றி நீரற்ற அலுமினியம் குளோரைடு தானே. இதுதான் தேர்ந்து செயலாற்றும் தன்மை. பிரிடில்கிராஃப்ட் வினை வேற எந்த வேதிப்பொருளும் இந்த வினைக்கு வினைவேக மாற்றியாக பயன்படுத்த முடியாது. 2, வினைவேக மாற்றியின் செறிவு அதிகரிப்பை பொறுத்து வினையின் வேகமும் அதிகரிக்கும். இந்த கொள்கையினுடைய வரம்புகள் யாவை? 1, வினைவேக மாற்ற வினைகளில் நச்சு மற்றும் உயர்த்திகளின் செயல்பாடுகளை இடைநிலை சேர்மம் கொள்கையால் விளக்க இயலும். 2, பலபடித்தான வினைவேக மாற்ற வினைகளின் வழிமுறையை இக்கொள்கையால் விளக்க இயலவில்லை. கேள்வி எண் 7, பரப்பு கவர்தல் கொள்கையை எடுத்துக்காட்டுடன் விளக்கு. Explain adsorption theory with example. பரப்பு கவர்தல் கொள்கை, அட்சார்ப்ஷன் தியரி. இந்த கொள்கையானது லாங்மியூர் என்ற அறிஞரால் வெளியிடப்பட்ட வினைவேக மாற்ற வினைகளானது 2 வகைப்படும் என்பதை நாம் அறிவோம். அதில் 2வது வகையானது பலபடித்தான வினைவேக மாற்ற வினை. இந்த வினையை விளக்கக்கூடியதே பரப்பு கவர்தல் கொள்கை. பலபடித்தான வினைவேக மாற்ற வினையில் வினைவேக மாற்றியின் செயல்பாட்டை பரப்பு கவர்தலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கொள்கை பரப்பு கவர்தல் கொள்கை. இக்கொள்கையின்படி வினைப்படும் மூலக்கூறுகள் வினைவேக மாற்றியின் புறப்பரப்பில் பரப்பு கவரப்பட்டு கிளர்வு அணைவை உருவாக்குகின்றன. இவை உடனே சிதைந்து விளைபொருட்களை தருகின்றன. இதுவே பரப்பு கவர்தல் கொள்கை. இந்த கொள்கையை ஒரு எடுத்துக்காட்டு மூலம் நன்கு புரிந்து கொள்வோம். எடுத்துக்காட்டு, CH2 டபுள் பாண்ட் CH2 என்ற ஈத்தீன் ஆனது ஹைட்ரஜனுடன் நிக்கல் வினைவேக மாற்றி முன்னிலையில் வினை புரிந்து CH3 பாண்ட் CH3 என்ற ஈத்தேனை தருகிறது. இந்த வினையானது ஒரு பலபடித்தான வினை. அதாவது வினைப்படு பொருள்கள் இரண்டும் வாயு நிலையிலும் வினைவேக மாற்றியானது திடநிலையில் உள்ளதால் இந்த வினைவேக மாற்ற வினையானது ஒரு
பலபடித்தான வினைவேக மாற்ற வினை. இந்த வினையை கொண்டு பரப்பு கவர்தல் கொள்கையின் படிநிலைகளை புரிந்து கொள்ளும். படிநிலை 1. வினைப்படு மூலக்கூறுகள் வினைவேக மாற்றியின் புறப்பரப்பை நோக்கி நகருகின்றன. இந்த வினையில் வினைவேக மாற்றியாக இருப்பது நிக்கல். இதனுடைய புறப்பரப்பை நோக்கி ஈத்தீன் மற்றும் ஹைட்ரஜன் ஆனது நகருகின்றது. படி 2. வினைப்படும் மூலக்கூறுகள் வினைவேக மாற்றியின் புறப்பரப்பில் பரப்பு கவரப்படுகின்றன. ஹைட்ரஜன் மூலக்கூறானது 2 ஹைட்ரஜனுக்கு இடையே உள்ள பிணைப்பை முறித்து நிக்கலின் மீது காணப்படுகின்ற கிளர்வு மையத்துடன் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுகிறது. அதுபோல ஈத்தீனில் உள்ள கார்பனுக்கும் இடையே உள்ள பை பிணைப்பு முறிந்து பை எலக்ட்ரான்களின் உதவியால் நிக்கலின் புறப்பரப்பில் ஈத்தீன் ஆனது பரப்பு கவரப்படுகிறது. படி 3. இவ்வாறு பரப்பு கவரப்பட்ட மூலக்கூறுகள் கிளர்வுற்று கிளர்வு அணைவை உருவாக்குகிறது. மேலும் இந்த கிளர்வு அணைவு சிதைவடைந்து விளை பொருட்களை உருவாக்குகின்றது. எவ்வாறு கிளர்வு அணைவு உருவாகிறது என்பதை ஹைட்ரஜனுக்கும் நிக்கலுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிவடைந்து அது ஈத்தீனில் உள்ள கார்பனுடன் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுகிறது. அதுபோல மற்றொரு ஹைட்ரஜனுக்கும் நிக்கலுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து மற்றொரு கார்பனுடன் அது பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுகிறது. அப்போது கார்பனுக்கும் நிக்கலுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிவடைகிறது. ஆக கிளர்வு அணைவு தோன்றி விளைபொருளாக சிதைவடைகிறது. படி 4. அவ்வாறு உருவான விளைபொருள் மூலக்கூறுகள் நிக்கலினுடைய புறப்பரப்பை விட்டு நீக்கப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியானது டீசார்ப்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நிக்கலுடன் இருந்த பிணைப்பை முறித்து வெளியேறக்கூடிய நிகழ்ச்சி தான் பரப்பு நீக்கம். ஆக நிக்கலுக்கும் விளைபொருளான ஈத்தேனுக்கும் இடையே எத்தகைய பிணைப்பும் காணப்படவில்லை. இதுவே பரப்பு நீக்கம். படி 5. விளைபொருளானது வினைவேக மாற்றியின் புறப்பரப்பை விட்டு விலகி செல்கின்றன. ஆக விளைபொருளானது நிக்கலின் புறப்பரப்பை விட்டு விலகி செல்லுகிறது. இதுவே பரப்பு கவர்ச்சி கொள்கை. ஆக பரப்பு கவர்ச்சி கொள்கையை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். லூகாஸ் காரணி சோதனை. ஈரிணைய மூவிணைய ஆல்கஹால்களை வேறுபடுத்தி அறியக்கூடிய பல்வேறு சோதனைகள்ல லூகாஸ் சோதனை மிக முக்கியமானது. இந்த சோதனைக்கு பயன்படக்கூடிய அந்த கரைசல் தான் லூகாஸ் காரணி. அந்த லூகாஸ் காரணியில ஹடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் நீரற்ற ஜிங்க் குளோரைடு இவற்றினுடைய கலவை தான் லூகாஸ் காரணியாக உள்ளது. இந்த கரைசலை நாம் ஓரிணைய ஈரிணைய மூவிணைய ஆல்கஹால்களை வேறுபடுத்த பயன்படுத்த போகிறோம். இப்போ நீங்க 3 சோதனை குழாய்களை பார்க்கிறீர்கள். சோதனை குழாய் 1, 2, 3 சோதனை குழாயிலையும் 3 வகையான ஆல்கஹால்களை தனித்தனியாக எடுத்துக்கொண்டுள்ளோம். இப்போது எந்த சோதனை குழாயில் எந்த வகையான ஆல்கஹால் உள்ளது என்று நமக்கு தெரியாது. இப்போ சோதனை குழாய் 1 லூகாஸ் கரணியை சேர்த்தவுடன் என்ன நிகழ்கிறது என்று பார்ப்போம். சோதனை குழாய் 1 சோதனை குழாய் 1 லூகாஸ் கரணி சேர்க்கப்படுகிறது. அவ்வாறு சேர்க்கப்பட்டவுடன் கலங்கல் தன்மை தோன்றினால் சோதனை குழாய் 1 உள்ள ஆல்கஹால் ஆனது மூவிணைய ஆல்கஹால். சோதனை குழாய் 1 உள்ள ஆல்கஹாலுடன் லூகாஸ் கரணி சேர்க்கப்பட்டவுடன் கலங்கல் தன்மை உடனடியாக தோன்றினால் மூவிணைய ஆல்கஹால். வினையை பார்க்கலாம். மூவிணைய ஆல்கஹாலின் அமைப்பு ஆய்வாகும். இது ஏன் மூவிணைய ஆல்கஹால் சொல்றாங்க? OH இணைக்கப்பட்ட கார்பன் தான் முக்கியமானது. இந்த கார்பனுடன் கார்பன் 1, கார்பன் 2, கார்பன் 3. ஆக OH இணைக்கப்பட்ட கார்பனுடன் 3 கார்பன்கள் பிணைக்கப்பட்டிருந்தால் அந்த வகையான ஆல்கஹால் ஆனது மூவிணைய ஆல்கஹால். இது டெர்ஷரி ஆல்கஹால் என ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. இந்த மூவிணைய ஆல்கஹாலுடைய IUPAC பெயர் 2-மெத்தில் புரோப்பன் 2-ஆல். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் IUPAC முறையில ஆல்கஹால்களை எவ்வாறு பெயரிடுது என்று. ஆக இந்த மூவிணைய ஆல்கஹாலுடன் லூகாஸ் கரணியை சேர்த்தவுடன் உடனடியாக மூவிணைய ஆல்கஹாலில் உள்ள OH- லூகாஸ் கரணியில் உள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் உள்ள H+ அயனி வினை புரிந்து நீரை வெளியேற்றி மூவிணைய பியூட்டைல் குளோரைடை தருகிறது. இந்த விளைபொருள் உடனடியாக உருவாவதனால்தான் கலங்கல் தன்மை உடனடியாக தோன்றுகிறது. ஆக மூவிணைய ஆல்கஹாலை லூகாஸ் கரணி கொண்டு எவ்வாறு கண்டறிவது என்பது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். 2வது சோதனை குழாயில் உள்ள ஒரு ஆல்கஹாலை நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். லூகாஸ் கரணி சேர்க்கப்படுகிறது. கலங்கல் தன்மை தோன்றுவதற்கு 5 முதல் 10 நிமிடங்கள் ஆகும். 5 முதல் 10 நிமிட கால இடைவெளியில் கலங்கல் தன்மை தோன்றினால் சோதனை குழாய் 2 உள்ள ஆல்கஹாலானது ஈரிணைய ஆல்கஹால் என அறியலாம். வினைக்கு போலாம். இங்கே கொடுக்கப்பட்டிருப்பது ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால்
இது ஏன் ஈரிணை ஆல்கஹால்? OH இணைக்கப்பட்ட கார்பன், அந்த கார்பனுடன் 2 கார்பன்கள் உள்ளன. எனவே இது ஈரிணைய ஆல்கஹால். இதனுடைய IUPAC பெயர் புரோப்பன் 2 ஆல். இதனுடன் லூகாஸ் கரணி சேர்க்கப்படுகிறது. சேர்க்கப்பட்டவுடன் வினை நிகழவில்லை. 5 முதல் 10 நிமிட கால இடைவெளியில் ஆல்கஹாலில் உள்ள OH- அயனியும் லூகாஸ் கரணியில் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் உள்ள H+ அயனியும் வினைபுரிந்து நீரை வெளியேற்றி ஐசோப்ரோப்பைல் குளோரைடை தருகிறது. இதனுடைய IUPAC பெயர் 2-குளோரோப்ரோப்பேன். ஈரிணை ஆல்கஹால்கள் லூகாஸ் கரணியுடன் 5 முதல் 10 நிமிட கால இடைவெளியில் வினைபுரிந்து கலங்கல் தன்மையை தோற்றுவிக்கிறது. இதன் மூலம் ஈரிணை ஆல்கஹாலை எவ்வாறு கண்டறிவது என்பது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். 3வது சோதனை குழாயை எடுத்துக்கலாம். 3வது சோதனை குழாயில் உள்ள அந்த ஆல்கஹாலுடன் லூகாஸ் கரணி சேர்க்கப்படுகிறது. வினை நிகழவில்லை, கலங்கல் தன்மை தோன்றவில்லை. ஆல்கஹால், ஓரிணை ஆல்கஹால் என்ன வினை நிகழ்கிறது? ஓரிணை ஆல்கஹாலுக்கான சான்றாக இங்கே நாம் பார்ப்பது எத்தனால். இது எத்தனால் என்பது ஓரிணை ஆல்கஹால் எவ்வாறு? OH இணைக்கப்பட்ட கார்பன், மேலும் ஒரு கார்பனுடனே இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எத்தனால் என்பது ஒரு ஓரிணைய ஆல்கஹால். லூகாஸ் கரணி சேர்க்கப்படுகிறது. சேர்க்கப்பட்டு கலங்கல் தன்மை தோன்றவில்லை அப்படின்னு சொன்னா அறை வெப்பநிலையில் வினை நிகழவில்லை. ஆனால் சூடுபடுத்தும் பொழுது கலங்கல் தன்மை தோன்றுகிறது. சூடுபடுத்தும் பொழுது லூகாஸ் கரணிக்கும் எத்தனாலுக்கும் இடையே வினை நிகழ்ந்து ஈத்தைல் குளோரைடு அல்லது குளோரோ ஈத்தைலை தருவதனால கலங்கல் தன்மை தோன்றுகிறது. எனவே ஓரிணை ஆல்கஹால் அறை வெப்பநிலையில் லூகாஸ் கரணியுடன் வினை புரிவது இல்லை. லூகாஸ் காரணி சோதனையின் சுருக்கம். கேள்வி எண் 9. ஓரிணைய, ஈரிணைய மற்றும் மூவிணைய ஆல்கஹால்களை விக்டர் மேயர் முறையில் வேறுபடுத்துக. How Victor-Mayer test is used to differentiate primary, secondary and tertiary alcohols. ஓரிணைய, ஈரிணைய, மூவிணைய ஆல்கஹால்களை வேறுபடுத்தி அறிக. 3 வகையான ஆல்கஹால்களை வேறுபடுத்த பல்வேறு முறைகள் உள்ளன. அவற்றிலே மிகவும் முக்கியமான முறை விக்டர் மேயர் சோதனை. விக்டர் மேயர் சோதனைக்கு அடிப்படையாக இருப்பது அல்லது விக்டர் மேயர் சோதனையுடைய தத்துவமானது 3 வகையான ஆல்கஹால்களில் உள்ள ஆல்பா ஹைட்ரோஜனை. அது எங்க இருக்கு கவனிக்க. எத்தனாலை பொறுத்தளவுல ஆல்பா கார்பன் வினை செயல் தொகுதியுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற கார்பனே ஆல்பா கார்பன். அப்போ எத்தனால்ல 2 ஆல்பா ஹைட்ரஜன் உள்ளது. இது 2-புரோப்பனால் ஈரிணைய ஆல்கஹால். வினை செயல் தொகுதியுடன் இணைக்கப்பட்ட கார்பன் ஆல்பா கார்பன், 1 ஹைட்ரஜன். இது மூவிணைய ஆல்கஹால். வினை செயல் தொகுதியுடன் இணைக்கப்பட்டிருப்பது ஆல்பா கார்பன். இந்த கார்பனுடன் ஹைட்ரஜன் இல்லை. மூவிணைய ஆல்கஹால்களில் ஹைட்ரஜன் இல்லை. இதை அடிப்படையாக கொண்டு விக்டர் மேயர் சோதனையானது மேற்கொள்ளப்படுகிறது. இப்போ விக்டர் மேயர் சோதனைக்கு போவோம். விக்டர் மேயர் சோதனையில மிக முக்கியமானது 3 வகையான ஆல்கஹால்களும் விக்டர் மேயர் காரணிகளுடன் 4 வினை காரணிகள் தான் விக்டர் மேயர் காரணி. 1 சிவப்பு பாஸ்பரஸ் மற்றும் அயோடின், 2வது சில்வர் நைட்ரைட், 3வது நைட்ரஸ் அமிலம். இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், நைட்ரஸ் அமிலம் நிலைப்புத்தன்மை குறைந்தது. அதனால எப்போதெல்லாம் நைட்ரஸ் அமிலம் தேவையோ அப்போது சோடியம் நைட்ரைட்டையும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் சேர்த்து நைட்ரஸ் அமிலம் தயாரித்துக் கொள்ளலாம். கடைசியாக பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இவைகள் தான் விக்டர் மேயர் சோதனையில் பயன்படுத்துகின்ற வினை காரணிகள். இந்த 4 விக்டர் மேயர் காரணிகளையும் ஆல்கஹால் உள்ள சோதனை குழாயில் சேர்க்கும் பொழுது கடைசியாக தோன்றுகின்ற நிறத்தை பார்க்க. இதுதான் விக்டர் மேயர் சோதனை. சோதனை குழாயில் ஆல்கஹாலை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஆல்கஹாலுடன் விக்டர் மேயர் காரணிகளான சிவப்பு பாஸ்பரஸ் மற்றும் அயோடினையும், அடுத்து சில்வர் நைட்ரைட், அடுத்து சில்வர் நைட்ரைட்டையும், அடுத்து நைட்ரஸ் அமிலத்தையும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடையும் சேர்த்து ஏற்படுகின்ற நிறமாற்றத்தை பார்க்கிறோம். இப்போ ஓரணை ஆல்கஹால் வரலாம். சோதனை குழாயில ஓரணை ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம். என்ன ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம்? எத்தனால் எடுத்துக்கிட்டோம். CH3 CH2OH. இதனுடன் பாஸ்பரஸ் மற்றும் அயோடின். எத்தனாலில் உள்ள OH தொகுதிக்கு பதிலாக அயோடைடு தொகுதி பதிலீடு செய்யப்படுகிறது. அயோடோ ஈத்தேன் கிடைக்கிறது.
சில்வர் நைட்ரைட் சேர்க்கப்படுகிறது. அவ்வாறு சேர்க்கும் பொழுது அயோடைடு தொகுதி நைட்ரோ தொகுதியால் பதிலீடு செய்யப்படுகிறது. கிடைக்கின்ற விளை பொருள் நைட்ரோ ஈத்தேன். அடுத்ததாக நைட்ரஸ் அமிலம் சேர்க்கப்படுகிறது. இந்த இடம் தான் நீங்க கவனிக்கணும். இந்த இடம் தான் அது ஆல்பா ஹைட்ரஜன் முக்கியமான. இந்த நைட்ரோ ஈத்தேனில் 2 ஆல்பா ஹைட்ரஜன்கள் உள்ளன. இரண்டுமே எளிதாக நீக்கப்படக்கூடியது. இந்த 2 ஹைட்ரஜன்களும் நைட்ரஸ் அமிலத்தில் உள்ள ஆக்சிஜனுடன் சேர்ந்து நீராக வெளியேறுகிறது. நைட்ராலிக் அமிலம் கிடைக்கிறது. இந்த நைட்ராலிக் அமிலமானது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்க்கும் பொழுது நைட்ராலிக் அமிலத்தில் உள்ள அமிலத்தன்மை வாய்ந்த H+ ஆனது OH- உடன் சேர்ந்து நீராக வெளியேறி நைட்ராலிக் அமிலத்தினுடைய பொட்டாசியம் உப்பை தருகிறது. நைட்ராலிக் அமிலத்தினுடைய பொட்டாசியம் உப்பு இதனுடைய நிறம் தான் சிவப்பு. ஆக 4 விக்டர் மேயர் காரணிகளை சேர்த்தவுடன் கடைசியாக சிவப்பு நிறமாக கரைசல் மாறுகிறது. நைட்ராலிக் அமிலத்தினுடைய பொட்டாசியம் உப்பானது சிவப்பு நிறத்தை பெற்றுள்ளதே காரணம். ஓரணி ஆல்கஹாலை பொறுத்தளவில் விக்டர் மேயர் காரணிகளுடன் கடைசியாக கொடுப்பது சிவப்பு நிறம். விக்டர் மேயர் முறையின் மூலமாக ஓரணி ஆல்கஹாலை எவ்வாறு கண்டறிவது என்று நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஈரணைய ஆல்கஹால் சோதனை குழாயில ஈரணைய ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம். என்ன ஈரணைய ஆல்கஹால்? ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். அதற்கான வாய்பாடு CH3 பாண்ட் CH பாண்ட் CH3 பாண்ட் OH. 2 புரோப்பனாலுடன் அல்லது புரோப்பன் 2 ஆலும் சொல்லலாம். இந்த புரோப்பன் 2 ஆலுடன் பாஸ்பரஸ் மற்றும் அயோடின் சேர்க்கப்படுகிறது. சோ OH தொகுதியானது அயோடைடு தொகுதியால் பதிலீடு செய்யப்படுகிறது. 2 அயோடோ புரோப்பேன் கிடைக்கிறது. 2 அயோடோ புரோப்பேனுடன் சில்வர் நைட்ரைட் சேர்க்கும் பொழுது அயோடைடு தொகுதியானது நைட்ரோ தொகுதியினால் பதிலீடு செய்யப்பட்டு 2 நைட்ரோ புரோப்பேன் கிடைக்கிறது. 2 நைட்ரோ புரோப்பேன் ஆனது நைட்ரஸ் அமிலத்துடன் வினை புரிகிறது. 2 நைட்ரோ புரோப்பேனில் ஆல்பா கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் உள்ளது. இந்த ஹைட்ரஜனும் இந்த OH-உம் இணைந்து நீராக வெளியேறி சேர்மத்தை கொடுக்கிறது. இதனுடைய பெயர் 2 நைட்ரசோ புரோப்பேன். இந்த சேர்மத்துடன் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கப்படுகிறது. சேர்க்கப்பட்டவுடன் கரைசலினுடைய நிறம் நீல நிறமாக மாறுகிறது. கவனிங்க பார்க்கலாம். ஆக கரைசலானது நீல நிறமாக மாறுகிறது. எனவே ஈரணைய ஆல்கஹால் ஆனது விக்டர் மேயர் காரணிகளுடன் வினை புரிந்து கடைசியாக நீல நிறத்தை தருகிறது. மூவிணைய ஆல்கஹால் சோதனை குழாயில மூவிணைய ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டோம். மூவிணைய ஆல்கஹாலாக நாம் எடுத்துக்கொண்டது மூவிணைய பியூட்டைல் ஆல்கஹால். மூவிணைய பியூட்டைல் ஆல்கஹாலுடைய IUPAC பெயர் 2-மெத்தில் புரோப்பன் 2ஆல். இதனுடன் பாஸ்பரஸ் மற்றும் அயோடின் சேர்க்கப்படுகிறது. மூவிணைய ஆல்கஹாலில் உள்ள OH தொகுதியானது அயோடைடு தொகுதியால் பதிலீடு செய்யப்படுகிறது. எனவே 2-மெத்தில் 2 அயோடோ புரோப்பேன் கிடைக்கிறது. 2 அயோடோ 2-மெத்தில் புரோப்பேனுடன் சில்வர் நைட்ரைட் சேர்க்கப்படுகிறது. சேர்க்கப்பட்டவுடன் அயோடைடு தொகுதியானது நைட்ரோ தொகுதியால் பதிலீடு செய்யப்படுகிறது. எனவே 2-மீத்தைல் 2 நைட்ரோ புரோப்பேன் கிடைக்கிறது. இதனுடன் நைட்ரஸ் அமிலம் சேர்க்கப்படுகிறது. வினை இல்லை. ஏனெனில் 2-மெத்தில் 2 நைட்ரோ புரோப்பேனில் உள்ள ஆல்பா கார்பனில் ஹைட்ரோஜன் இல்லை. நைட்ரஸ் அமிலத்துடன் வினை இல்லை. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கப்பட்டவுடன் ஏற்படுகின்ற நிறமாற்றத்தை பார்க்கும் பொழுது நிறமாற்றம் தோன்றவில்லை. மூவிணைய ஆல்கஹால்கள் விக்டர் மேயர் காரணிகளுடன் வினை புரிந்து எவ்வித நிறமாற்றத்தையும் ஏற்படுத்துவது இல்லை. ஆக விக்டர் மேயர் சோதனையின் மூலமாக 3 வகையான ஆல்கஹால்களையும் எவ்வாறு வேறுபடுத்தி அறிவது என்பதை மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். விக்டர் மேயர் சோதனையின் சுருக்கம். கேள்வி எண் 10. ஆல்டால் குறுக்க வினை வழிமுறையை விளக்கு. எக்ஸ்பிளைன் ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் வித் மெக்கானிசம். 11. கானிசாரோ வினை வழிமுறையை விளக்கு. எக்ஸ்பிளைன் கானிசாரோஸ் ரியாக்ஷன் வித் மெக்கானிசம். ஆல்டால் குறுக்க வினை ஆல்பா ஹைட்ரஜனை கொண்டுள்ள 2 ஆல்டிஹைட் மூலக்கூறுகள் நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் ஒன்றிணைந்து பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு ஆல்டால் தருகின்றன. ஆல்டால் குறுக்க வினை பார்ப்பதற்கு முன்பாக ஆல்பா ஹைட்ரஜன் என்றால் என்ன, அது ஆல்டிஹைடில் எங்கு இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளும். இங்கு பார்ப்பது அசிட்டால்டிஹைடு CH3 பாண்ட்
C டபுள் பாண்ட் O பாண்ட் H. இது வினை செயல் தொகுதி. இந்த வினை செயல் தொகுதியை தொடர்ந்து இருக்கின்ற அந்த கார்பன் தான் ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பனில் இங்கு 3 ஹைட்ரஜன்கள் காணப்படுகின்றது. ஆக ஆல்பா ஹைட்ரஜனை கொண்டுள்ள ஆல்டிஹைடுகள் இந்த குறுக்க வினைக்கு உட்படும். ஆக அசிட்டால்டிஹைடு ஆனது ஆல்டால் குறுக்க வினைக்கு உட்படும். அதே நேரத்தில் ஆல்பா ஹைட்ரஜனை கொண்டுள்ள 2 கீட்டோன் மூலக்கூறுகள் நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் ஒன்றிணைந்து பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோனை கீட்டால் தருகின்றன. இத்தகைய வினைகள் ஆல்டால் குறுக்க வினை எனப்படுகிறது. இங்கு பார்ப்பது அசிட்டோ CH3 பாண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட் CH3. வினை செயல் தொகுதி C டபுள் பாண்ட் O. அதனுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கார்பன் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பனில் 3 ஹைட்ரஜன்கள் காணப்படுகிறது. எனவே கீட்டோனும் ஆல்டால் குறுக்க வினைக்கு உட்படும். அதே நேரத்தில் இங்கு பார்ப்பது பென்சால்டிஹைடு C6H5 C டபுள் பாண்ட் O பாண்ட் H. பென்சால்டிஹைடில் ஆல்பா கார்பன் உள்ளது. ஆனால் ஆல்பா கார்பனில் ஹைட்ரஜன் இல்லை. எனவே பென்சால்டிஹைடு ஆல்டால் குறுக்க வினைக்கு உட்படாது. ஆக ஆல்பா ஹைட்ரஜனை கொண்டுள்ள ஆல்டிஹைடு மற்றும் கீட்டோன்கள் ஆல்டால் குறுக்க வினைக்கு உட்படும். இப்போது ஆல்டால் குறுக்க வினைக்கு செல்வோம். ஆல்டால் குறுக்க வினை இங்கு பார்ப்பது CH3 பாண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட் H என்ற அசிட்டால்டிஹைடு. 2 மூலக்கூறு அசிட்டால்டிஹைடு தேவை அல்லவா? முதல் மூலக்கூறை இவ்வாறு எழுதிக் கொள்வோம். இரண்டாவது மூலக்கூறை H பாண்ட் CH2 பாண்ட் CHO என்று எழுதிக் கொள்வோம். ஆக 2 மூலக்கூறு அசிட்டால்டிஹைடு ஆனது நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில், இங்கு நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைடு ஆனது வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது. இந்த சூழலில் ஹைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு இவ்வாறாக முறிவடைந்து H+ அயனியையும் CH2 CHO- என்ற கருக்கவர் தொகுதியையும் தருகிறது. இந்த கருக்கவர் தொகுதியானது அசிட்டால்டிஹைடில் உள்ள கார்பனைல் கார்பனை தாக்குகிறது. தாக்கி கார்பனுக்கும் இடையே புதிய பிணைப்பை தோற்றுவிக்கிறது. அதே நேரத்தில் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள பை எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் மீது நகர்ந்து எதிர்மின் சுமையை தருகின்றது. இது H+ அயனியை ஏற்றுக்கொண்டு ஆல்டாலை தருகிறது. இச்சேர்மம் ஏன் ஆல்டால் என அழைக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். இந்த சேர்மத்தில் ஆல்டிஹைடு தொகுதியும் ஆல்கஹால் தொகுதியும் காணப்படுவதனால் ஆல்டால் என்று அழைக்கப்படுகிறது. இது பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு வகையை சார்ந்தது. இதை எவ்வாறு கண்டறிவது? வினை செயல் தொகுதியான ஆல்டிஹைடு தொகுதியை தொடர்ந்து இருக்கின்ற கார்பனானது ஆல்பா கார்பன், அதை தொடர்ந்து இருக்கின்ற கார்பனானது பீட்டா கார்பன். ஆக பீட்டா கார்பனில் ஹைட்ராக்சில் தொகுதி உள்ளதன் காரணமாகத்தான் இது பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு என்று அழைக்கப்படுகிறது. ஆல்டாலின் IUPAC பெயரை புரிந்து கொள்வோம். முதலில் ஆல்டிஹைடு வினை செயல் தொகுதி கொண்ட கார்பன் சங்கிலிக்கு எண்ணிடுவோம். 1 2 3 4. ஆக 3வது கார்பனில் ஹைட்ராக்சி தொகுதி உள்ளது. எனவே 3 ஹைட்ராக்சி, 4 கார்பனுக்காக பியூட், ஆல்டிஹைடு தொகுதிக்காக நல். 3 ஹைட்ராக்சி பியூட்டனல் என்பது ஆல்டாலினுடைய IUPAC பெயராகும். ஆக ஆல்டால் குறுக்க வினையை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் நான் நம்புகின்றேன். ஆல்டால் குறுக்க வினையினுடைய வழிமுறையை பார்ப்போம். இது 3 படிகளை உள்ளடக்கியது. முதல் படியில் ஒரு மூலக்கூறு அசிட்டால்டிஹைடை எடுத்துக்கொள்வோம். H பாண்ட் CH2 பாண்ட் CHO. இது இந்த வினையினுடைய வினைவேக மாற்றியான சோடியம் ஹைட்ராக்சைடில் உள்ள OH- அயனியுடன் வினை புரிகிறது. அவ்வாறு வினை புரியும் பொழுது OH- அயனியானது அசிட்டால்டிஹைடில் உள்ள புரோட்டானை தாக்கி நீராக வெளியேற்றுகிறது. இதன் காரணமாக ஹைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு எலக்ட்ரான்கள் கார்பன் மீது நகர்ந்து கார்பன் எதிர் அயனியை தருகிறது. அதாவது CH2 பாண்ட் CHO-. படி 2. முதல் படியில் உருவான CH2 பாண்ட் CHO- கார்பன் எதிர் அயனியானது மற்றொரு அசிட்டால்டிஹைடு மூலக்கூறில் உள்ள கார்பனைல் கார்பனை தாக்குகிறது. அவ்வாறு தாக்கி கார்பனுக்கும் இடையே புதிய பிணைப்பை தோற்றுவிக்கிறது. அதே வேளையில் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள பை எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் மீது நகர்ந்து ஆல்காக்சைடு அயனியை தருகிறது. படி 3. இவ்வாறு உருவான ஆல்காக்சைடு அயனியானது நீரில் உள்ள புரோட்டான் ஏற்றம் பெற்று
ஆல்டாலை தருகிறது. இந்த வினையினுடைய வினைவேக மாற்றியான OH- வெளியேற்றப்படுகிறது. ஆக ஆல்டால் குறுக்க வினையினுடைய வழிமுறையை தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகிறேன். கானிசாரோ வினை மற்றும் அதன் வழிமுறையை பற்றி பார்ப்போம். கானிசாரோ வினை இது தேர்வுக்கு மிக முக்கியமான வினை. நீர் அல்லது ஆல்கஹாலில் கரைந்த அடர் காரக் கரைசல் முன்னிலையில் ஆல்பா ஹைட்ரஜனை கொண்டிராத ஆல்டிஹைடுகள் சுய ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்கத்திற்கு உட்பட்டு ஆல்கஹால் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலம் ஆகியவை சேர்ந்த கலவையை பெறுகின்றன. இந்த வினையானது கானிசாரோ வினை என்று அழைக்கப்படுகிறது. இங்கு ஆல்பா ஹைட்ரஜனை கொண்டிராத ஆல்டிஹைடுகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆக எத்தகைய ஆல்டிஹைடுகள் கானிசாரோ வினைக்கு உட்படும் என்றால் ஆல்பா ஹைட்ரஜனை பெற்றிராத ஆல்டிஹைடுகள். இதற்கு முன்பாக பார்த்த ஆல்டால் குறுக்க வினையில் ஆல்பா ஹைட்ரஜனை பெற்றிருக்கக்கூடிய ஆல்டிஹைடுகள் ஆல்டால் குறுக்க வினைக்கு உட்படும் என்று கற்றறிந்தோம். ஆல்பா ஹைட்ரஜனை பெற்றிராத ஆல்டிஹைடுகள் கானிசாரோ வினைக்கு உட்படும். ஆக ஆல்பா ஹைட்ரஜனை பெற்றிராத சில ஆல்டிஹைடுகளை பார்ப்போம். இங்கு பார்ப்பது C6H5C டபுள் பாண்ட் O பாண்ட் H, அதாவது பென்சால்டிஹைடு. பென்சால்டிஹைடில் C டபுள் பாண்ட் O பாண்ட் H என்பது வினை செயல் தொகுதி என்பதை நாம் அறிவோம். இங்கு வினை செயல் தொகுதி கார்பனுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கார்பன் ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பனில் ஹைட்ரஜன் இல்லை. எனவே பென்சால்டிஹைடு கானிசாரோ வினைக்கு உட்படும். இங்கு பார்ப்பது ஃபார்மால்டிஹைடு H பாண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட் H. இந்த ஃபார்மால்டிஹைடில் ஆல்பா கார்பனே இல்லை. எனவே ஃபார்மால்டிஹைடும் கானிசாரோ வினைக்கு உட்படும். அதே நேரத்தில் இங்கு பார்ப்பது அசிட்டால்டிஹைடு CH3 பாண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட் H. இந்த ஆல்டிஹைடில் வினை செயல் தொகுதி கார்பனுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற ஆல்பா கார்பனில் 3 ஹைட்ரஜன்கள் உள்ளன. எனவே அசிட்டால்டிஹைடு ஆல்பா ஹைட்ரஜனை பெற்றுள்ள காரணத்தினால் கானிசாரோ வினைக்கு உட்படாது. ஆக இதை நினைவில் கொண்டு கானிசாரோ வினையை கானிசாரோ வினை. இங்கு பார்ப்பது C6H5C டபுள் பாண்ட் O பாண்ட் H, ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத பென்சால்டிஹைடு. ஆக 2 மூலக்கூறு பென்சால்டிஹைடானது 50% சோடியம் ஹைட்ராக்சைடின் அடர் கரைசலுடன் வினை புரிகிறது. அவ்வாறு வினை புரியும் பொழுது ஒரு மூலக்கூறு பென்சால்டிஹைடில் உள்ள ஹைட்ரைடு அயனியானது மற்றொரு மூலக்கூறில் உள்ள கார்பனைல் கார்பனை தாக்குகிறது. இதன் மூலமாக கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள பை எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் மீது நகர்ந்து சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து சுய ஒடுக்கத்தின் மூலமாக C6H5CH பாண்ட் H பாண்ட் OH என்ற ஒடுக்க பொருளான பென்சைல் ஆல்கஹாலை தருகிறது. அதே நேரத்தில் இந்த பென்சால்டிஹைடானது சுய ஆக்சிஜனேற்றத்திற்கு உட்பட்டு C6H5 பாண்ட் C டபுள் பாண்ட் ONA என்ற ஆக்சிஜனேற்ற பொருளான சோடியம் பென்சோயேட்டை தருகிறது. குறிப்பை பார்ப்போம். இந்த வினையானது விகிதக்கூறு சிதைவு வினைக்கு எடுத்துக்காட்டாகும். அதாவது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். இது ஒரு மதிப்பெண் வினாவிற்கு மிக முக்கியமான குறிப்பு, நினைவில் கொள்ள வேண்டும். ஆக 2 மூலக்கூறு பென்சால்டிஹைடானது 50% அடர் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து சுய ஒடுக்கம் மற்றும் சுய ஆக்சிஜனேற்றத்தின் மூலமாக பென்சைல் ஆல்கஹால் மற்றும் சோடியம் பென்சோயேட்டை தருகிறது. கானிசாரோ வினையினுடைய வினை வழிமுறையை பார்ப்போம். இது 3 படிகளை உள்ளடக்கியது. படி 1, ஒரு மூலக்கூறு பென்சால்டிஹைடானது காரக் கரைசலில் உள்ள OH- அதாவது கருக்கவர் பொருளான OH- அயனியுடன் வினை புரிகிறது. அவ்வாறு வினை புரியும் பொழுது கருக்கவர் தொகுதியான OH- பென்சால்டிஹைடில் உள்ள கார்பனைல் கார்பனை தாக்குகிறது. இதன் காரணமாக கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள பை எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் மீது நகர்ந்து ஆக்சைடு அயனியை பெறுகிறது. இந்த வினையானது வேகமாக நடைபெறக்கூடிய வினை. உருவாகின்ற விளைபொருளை பார்ப்போம். C6H5 பாண்ட் C பாண்ட் OH பாண்ட் H சிங்கிள் பாண்ட் O- என்ற ஆக்சைடை தருகிறது. படி 2, இவ்வாறு உருவான ஆக்சைடானது மற்றொரு மூலக்கூறு பென்சால்டிஹைடுடன் வினை புரிகிறது. அவ்வாறு வினை புரியும் பொழுது ஆக்சிஜன் மீது உள்ள எலக்ட்ரான்களுடைய நகர்வின் காரணமாக ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் இடையே பை பிணைப்பு உருவாகிறது. இதனால் ஹைட்ரைடு அயனியானது மற்றொரு மூலக்கூறு பென்சால்டிஹைடில் உள்ள கார்பனைல் கார்பனை தாக்கி பிணைப்பை தோற்றுவிக்கிறது.
தோற்றுவிக்கிறது. இதன் காரணமாக கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள பை பிணைப்பு முறிந்து பை எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் மீது நகருகின்றன. இந்த வினையானது மெதுவான வினை. எனவே முதலாவதாக கிடைக்கின்ற விளைபொருளானது C6H5 bond C bond H bond O minus bond H என்ற பென்சைல் ஆக்சைடை தருகிறது. மற்றும் மற்றொரு விளைபொருளாக C6H5 C double bond O bond OH என்ற பென்சாயிக் அமிலம் கிடைக்கிறது. படி 3 அமிலகார வினை. படி 2 உருவான பென்சாயிக் அமிலமும் பென்சைல் ஆக்சைடும் அமிலகார வினையை புரிகின்றன. அதாவது பென்சாயிக் அமிலம் மற்றும் பென்சைல் ஆக்சைடு. பென்சைல் ஆக்சைடு என்பது ஒரு காரத்தன்மை உடைய பொருள். எனவே அமிலங்கள் புரோட்டானை வழங்கக்கூடியது. அந்த புரோட்டானை பென்சைல் ஆக்சைடு ஏற்றுக்கொண்டு பென்சைல் ஆல்கஹாலாக மாறுகிறது. இந்த வினையில் மற்றொரு விளைபொருளாக C6H5 bond C double bond O bond O minus என்ற பென்சோயேட் அயனியை தருகிறது. கேள்வி எண் 12 நைட்ரோபென்சீனின் ஒடுக்க வினைகளை எழுதுக. எக்ஸ்பிளைன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் நைட்ரோபென்சீன். நைட்ரோபென்சீனின் ஒடுக்க வினைகளை எழுதுக. ஒடுக்க வினைகள் என்றால் என்ன? வினைபடுபொருளுடன் ஹைட்ரஜனை சேர்த்தல் அல்லது வினைபடு பொருளில் உள்ள ஆக்சிஜனை நீக்குதல் என்பதே ஒடுக்க வினை அல்லவா? நைட்ரோபென்சீனின் ஒடுக்க வினைகளில் முதலாவதாக நாம் பார்ப்பது அமில ஊடகத்தில் ஒடுக்கம். நைட்ரோபென்சீனுடைய அமைப்பை பார்ப்போம். C6H5NO2 என்ற வாய்ப்பாட்டை உடையது நைட்ரோபென்சீன். இந்த சேர்மத்தில் வினை செயல் தொகுதியாக இருப்பது N double bond O ஈதல் சகப்பிணைப்பு O. ஆக இந்த இரண்டு ஆக்சிஜன்கள் பல்வேறு ஊடகங்களில் பிறவி நிலை ஹைட்ரஜனுடன் எவ்வாறு வினை புரிந்து நீக்கப்படுகிறது என்பதை பொறுத்துத்தான் நைட்ரோபென்சீனின் ஒடுக்க வினைகள் அமைகின்றன. டின் பார் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ற அமில ஊடகத்தில் நைட்ரோபென்சீன் வினை புரியும் பொழுது அல்லது ஒடுக்கப்படும் பொழுது முதலில் டின் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அணுநிலை ஹைட்ரஜன் அல்லது பிறவி நிலை ஹைட்ரஜனை தருகிறது. இந்த பிறவி நிலை ஹைட்ரஜன் நைட்ரோபென்சீனில் உள்ள நைட்ரஜனுடன் காணப்படுகின்ற இந்த இரண்டு ஆக்சிஜனை நீராக நீக்குகிறது. எனவே முதன்மை விளைபொருளாக கிடைப்பது C6H5 bond N. நைட்ரஜனின் இணைதிறனை நாம் அறிவோம். அதாவது 3. ஒரு இணைதிர பிணைப்பு பினைல் கார்பனுடன் காணப்படுகிறது. மற்ற 2 இணைதிறன் பிணைப்புகளை பிறவி நிலை ஹைட்ரஜன் கொண்டு நிறைவு செய்யப்படுவதன் காரணமாக முதன்மை விளைபொருளாக கிடைப்பது C6H5NH2 என்ற அணிலின் உப விளைபொருளாக கிடைப்பது நீர். இச்சமன்பாட்டை சமன் செய்வோம். நைட்ரோபென்சீனில் 2 ஆக்சிஜன்கள் உள்ளன. எனவே நீருக்கு முன்பாக 2N இடம். இந்த ஒடுக்க வினையில் பயன்படுத்தப்பட்ட மொத்த பிறவி நிலை ஹைட்ரஜன்களை பார்ப்போம். 4 ஹைட்ரஜன் பிளஸ் 2 ஹைட்ரஜன் ஆக மொத்தமாக 6 பிறவி நிலை ஹைட்ரஜன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. எனவே பிறவி நிலை ஹைட்ரஜன் முன்பாக 6N இடம். அமில ஊடகத்தில் நைட்ரோபென்சீன் அனிலின் என்ற சேர்மத்தை தருகிறது. 2. நடுநிலை ஊடகம். நடுநிலை ஊடகத்தில் நைட்ரோபென்சீன் எவ்வாறு ஒடுக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். C6H5NO2 என்ற நைட்ரோபென்சீன் ஆனது ஜிங்க் பார் அமோனியம் குளோரைடு என்ற நடுநிலை ஊடகத்தில் ஒடுக்கப்படும் பொழுது முதலில் இந்த ஒடுக்கும் காரணியானது பிறவி நிலை ஹைட்ரஜனை தருகிறது. இந்த பிறவி நிலை ஹைட்ரஜன் நைட்ரோபென்சீனில் உள்ள நைட்ரஜனுடன் காணப்படுகின்ற ஈதல் சகப்பிணைப்பு ஆக்சிஜனை நீராக நீக்கும். மேலும் நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள பை பிணைப்பு சீராக பிளவுறச் செய்து ஒரு ஹைட்ரஜன் நைட்ரஜனிடமும் மற்றொரு ஹைட்ரஜன் ஆக்சிஜனிடமும் சேர்ந்து முதன்மை விளைபொருளாக கிடைப்பது C6H5 bond NH bond OH என்ற பினைல் ஹைட்ராக்சில் அமீனை தருகிறது. துணை விளைபொருளாக கிடைப்பது நீர். இச்சமன்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட மொத்த பிறவி நிலை ஹைட்ரஜன்களை பார்ப்போம். 1, 2, 3, 4. எனவே பிறவி நிலை ஹைட்ரஜன் முன்பாக N4 இடம். ஆக நைட்ரோபென்சீன் ஆனது ஜிங்க் பார் அமோனியம் குளோரைடு என்ற நடுநிலை ஊடகத்தில் ஒடுக்க வினைக்குட்பட்டு பினைல் ஹைட்ராக்சில் அமீனை தருகிறது. மற்றொரு நடுநிலை ஊடக ஒடுக்க வினையை பார்ப்போம். நைட்ரோபென்சீன் ஆனது இரும்பு மற்றும் நீராவி என்ற நடுநிலை ஒடுக்க பொருளுடன் ஒடுக்க வினைக்கு உட்படுகிறது. இங்கு இரும்பு மற்றும் நீராவி தருகின்ற பிறவி நிலை ஹைட்ரஜன் ஆனது நைட்ரோபென்சீனில் நைட்ரஜனுடன்
ஈதல் சகப்பிணைப்பில் காணப்படுகின்ற ஆக்சிஜனை நீராக நீக்குகிறது. எனவே முதன்மை விளைபொருளாக கிடைப்பது C6H5N டபுள் பாண்ட் O என்ற நைட்ரசோ பென்சின். நைட்ரோபென்சின் ஆனது இரும்பு மற்றும் நீராவி என்ற நடுநிலை ஒடுக்க பொருளுடன் ஒடுக்கமடைந்து நைட்ரசோ பென்சினை தருகிறது. 3. கார ஊடகத்தில் நைட்ரோபென்சின் எவ்வாறு ஒடுக்கப்படுகிறது? C6H5N டபுள் பாண்ட் O ஈதல் சகப்பிணைப்பு O. இங்கு கார ஊடகமாக பயன்படுவது ஸ்டானஸ் குளோரைடு மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இந்த ஒடுக்கும் காரணியானது பிறவி நிலை ஹைட்ரஜனை வழங்குகிறது. இது நைட்ரோபென்சினை ஒடுக்கமடைய செய்து முதலில் அனிலினை தருகிறது. இதனுடன் மற்றொரு விளைபொருளாக கிடைப்பது C6H5N டபுள் பாண்ட் O என்ற வாய்பாடுடைய நைட்ரசோ பென்சின். அனிலின் மற்றும் நைட்ரசோ பென்சின் மேலும் வினை புரிந்து நீரை இழந்து C6H5N டபுள் பாண்ட் N பாண்ட் C6H5 என்ற வாய்பாடுடைய அசோ பென்சினை தருகிறது. நைட்ரோபென்சின் ஆனது கார ஊடகமான ஸ்டானஸ் குளோரைடு மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் ஒடுக்க வினைக்குட்பட்டு அசோ பென்சினை தருகிறது. மேலும் ஒரு கார ஊடக ஒடுக்க வினையை பார்ப்போம். C6H5N டபுள் பாண்ட் O ஈதல் சகப்பிணைப்பு O என்ற நைட்ரோபென்சின் ஆனது ஜிங்க் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் ஒடுக்க வினைக்கு உட்படுகிறது. இந்த வினையில் முதன்மை விளைபொருளாக கிடைப்பது அசோபென்சின். இந்த அசோபென்சின் மேலும் ஒடுக்கமடைந்து ஹைட்ரசோ பென்சினை தருகிறது. அதாவது அசோபென்சினில் அசோ தொகுதியான N டபுள் பாண்ட் N இடையே காணப்படுகின்ற பை பிணைப்பு பிளவுற்று ஒரு ஹைட்ரஜன் நைட்ரஜனிடமும் மற்றொரு ஹைட்ரஜன் நைட்ரஜனிடமும் சேர்ந்து ஹைட்ரசோ பென்சினை தருகிறது. இந்த ஒடுக்க வினையில் பயன்படுத்தப்பட்ட ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை 2. இந்த சேர்மமானது ஹைட்ரசோ பென்சின் என்று அழைக்கப்படுகிறது. 4. நைட்ரோபென்சின் அமில ஊடகத்தில் மின்னார் ஒடுக்குதல் பற்றி விளக்கு. நைட்ரோபென்சின் மின்னார் ஒடுக்கம். வலிமை குறைந்த அமில ஊடகத்தில் இது மின்னார் ஒடுக்க வினைக்கு உட்படும் பொழுது கிடைப்பது அனிலின். C6H5NH2 என்ற வாய்ப்பாட்டுடைய அனிலினை தருகிறது. அதே நேரத்தில் வலிமை மிகு அமில ஊடகத்தில் நைட்ரோபென்சின் மின்னார் ஒடுக்கத்திற்கு உட்படும் பொழுது அது பினைல் ஹைட்ராக்சில் அமீனை தருகிறது. இந்த பினைல் ஹைட்ராக்சில் அமீனானது ரீஅரேஞ்ச்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற மாற்றமைப்பு வினைக்கு உட்படுகிறது. மாற்றமைப்பு என்றால் என்ன? அந்த மூலக்கூறில் உள்ள அணுக்களோ தொகுதிகளோ இடமாற்றம் அடைவதுதான் மாற்றமைப்பு. எவ்வாறு இடமாற்றம் அடைகிறது என்பதை பார்ப்போம். பினைல் ஹைட்ராக்சில் அமீனில் பேரா கார்பனில் உள்ள ஹைட்ரஜனும் நைட்ரஜனுடன் காணப்படுகின்ற ஹைட்ராக்சில் தொகுதியும் இடமாற்றம் அடைகின்றன. அதாவது ஹைட்ரஜன் நைட்ரஜனிடம் செல்லுகிறது. அதே நேரத்தில் நைட்ரஜனுடன் காணப்படுகின்ற ஹைட்ராக்சில் தொகுதியானது பேரா கார்பனுடன் பிணைப்பை தோற்றுவித்துக் கொள்கிறது. இதுதான் மாற்றமை. இதன் மூலமாக கிடைக்கின்ற அந்த சேர்மமானது பேரா அமினோ பீனால். நைட்ரோபென்சினின் பல்வேறு வகையான ஒடுக்க வினைகளை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என. கேள்வி எண் 13. குளுக்கோஸின் அமைப்பு வருவி. Derive the structure of glucose. கேள்வி எண் 14. ஃப்ரக்டோஸின் அமைப்பு வருவி. Derive the structure of fructose. குளுக்கோஸ் தயாரித்தல். C12H22O11 என்ற வாய்ப்பாட்டை உடைய இரட்டை சர்க்கரையான சுக்ரோஸ் அதாவது கரும்பு சர்க்கரையை நீர்த்த கந்தக அமிலத்துடன் சேர்த்து சூடுபடுத்தும் பொழுது நீரார் பகுத்தல் வினைக்குட்பட்டு C6H12O6 என்ற வாய்ப்பாட்டை உடைய குளுக்கோஸையும் C6H12O6 என்ற வாய்ப்பாட்டை உடைய ஃப்ரக்டோஸையும் தருகிறது. 2. தொழில் முறையில் குளுக்கோஸ் தயாரி. C6H10O5 N டைம்ஸ் என்ற வாய்ப்பாட்டை உடைய ஸ்டார்ச் ஆனது நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் முன்னிலையில் நீரார் பகுத்தலுக்கு உட்படுகிறது. இந்த வினை நிகழ 2 முதல் 3 வளிமண்டல அழுத்தமும் 393 கெல்வின் வெப்பநிலையும் தேவைப்படுகிறது. இந்த வினை சூழலில் ஸ்டார்ச் ஆனது நீரார் பகுத்தலுக்கு உட்பட்டு C6H12O6 என்ற வாய்ப்பாட்டை உடைய குளுக்கோஸை தருகிறது. இதை சமப்படுத்த குளுக்கோஸின் முன்பாக N இட்டு எழுத வேண்டும். ஆக தொழில் முறையில் ஸ்டார்ச்சில் இருந்து குளுக்கோஸ் ஆனது தயாரிக்கப்படுகிறது. குளுக்கோஸ் அமைப்பை வருவி. இந்த கேள்வியானது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி. பாயிண்ட் நம்பர் 1. தனிம பகுப்பாய்வு மற்றும் மூலக்கூறு நிறையறிதல் ஆகிய சோதனைகள் குளுக்கோஸின் மூலக்கூறு
வாய்ப்பாடாக C6H12O6 என காட்டுகின்றன. பாயிண்ட் நம்பர் 2. C6H12O6 என்ற வாய்ப்பாட்டை உடைய குளுக்கோஸ் ஆனது சிவப்பு பாஸ்பரஸ் முன்னிலையில் ஹைட்ரஜன் அயோடைடுடன் சேர்த்து 327 கெல்வின் வெப்பநிலையில் ஒடுக்கும் போது CH3 bond CH2 bond CH2 bond CH2 bond CH2 bond CH3 என்ற வாய்ப்பாட்டை உடைய NHexane முதன்மை விளைபொருளாக கிடைக்கிறது. துணை விளைபொருளாக குறைந்த அளவு CH3 bond CH2 bond CH2 bond CH2 bond CH bond I bond CH3 என்ற 2-iodohexane கிடைக்கிறது. இந்த வினையானது குளுக்கோஸில் உள்ள 6 கார்பன்களும் ஒரே நேர்கோட்டு சங்கிலியாக பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது. பாயிண்ட் நம்பர் 3. C6H12O6 என்ற வாய்ப்பாட்டை உடைய குளுக்கோஸ் ஆனது ஹைட்ராக்சில் அமீனுடன் சேர்க்கை வினைக்குட்பட்டு ஆக்சைன் என்ற சேர்க்கை விளைபொருளை தருகிறது. அதுபோல குளுக்கோஸ் ஹைட்ரஜன் சயனைடுடன் சேர்க்கை வினைக்குட்பட்டு சயனோஹைட்ரீன் என்ற சேர்க்கை விளைபொருளை தருகிறது. சேர்க்கை வினைகள் நிகழ்த்த கார்பனைல் தொகுதிகள் தேவைப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். ஆக இந்த 2 சோதனைகளும் குளுக்கோஸில் கார்பனைல் தொகுதி உள்ளது என்பதை காட்டுகின்றன. கார்பனைல் தொகுதிகள் என்பவை ஆல்டிஹைடாக இருக்கலாம் அல்லது கீட்டோன்கள் இருக்கலாம். ஆக குளுக்கோஸில் ஆல்டிஹைட் தொகுதியோ அல்லது கீட்டோன் தொகுதியோ உள்ளது என்பதை இந்த சேர்க்கை வினைகள் காட்டுகின்றன. பாயிண்ட் நம்பர் 4. C6H12O6 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட குளுக்கோஸை வலிமை குறைந்த ஆக்சிஜனேற்ற காரணியான புரோமின் நீருடன் சேர்த்து ஆக்சிஜனேற்ற வினைக்குட்படுத்தும் பொழுது CH2OH bond CHOH4 bond COOH என்ற குளுக்கானிக் அமிலம் கிடைக்கிறது. சற்று முன் தான் பார்த்தோம் குளுக்கோஸில் கார்பனைல் தொகுதி உள்ளது என்று. கார்பனைல் தொகுதிகளில் ஆல்டிஹைட் தொகுதி எளிதாக ஆக்சிஜனேற்றம் அடைந்து அமிலமாக மாறும் என்பதை நாம் அறிவோம். அதே வேளையில் கீட்டோ தொகுதி வலிமை குறைந்த ஆக்சிஜனேற்றியினால் ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்படாது என்பதையும் நாம் அறிவோம். ஆக குளுக்கோஸ் ஆனது வலிமை குறைந்த ஆக்சிஜனேற்ற காரணியுடன் வினை புரிந்து குளுக்கானிக் அமிலத்தை தருகிறது என்றால் குளுக்கோஸில் உள்ள கார்பனைல் தொகுதியானது ஆல்டிஹைட் தொகுதி என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆக ஆல்டிஹைட் தொகுதியே வலிமை குறைந்த ஆக்சிஜனேற்ற காரணியுடன் ஆக்சிஜனேற்ற வினைக்குட்பட்டு COOH என்ற அமில தொகுதியாக குளுக்கானிக் அமிலத்தில் உள்ளது. இந்த வினையின் மூலமாக குளுக்கோஸில் கார்பனைல் தொகுதியானது ஆல்டிஹைடாக உள்ளது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. பாயிண்ட் நம்பர் 5. குளுக்கோஸை வலிமையான ஆக்சிஜனேற்ற காரணியான நைட்ரிக் அமிலத்துடன் சேர்த்து வினைப்படுத்தும் போது COOH bond CHOH4 bond COOH என்ற இரட்டை கார்பாக்சிலிக் அமிலமான குளுக்காரிக் அமிலம் அல்லது சாக்கரிக் அமிலம் கிடைக்கிறது. குளுக்கோஸில் ஆல்டிஹைட் தொகுதி எளிதாக ஆக்சிஜனேற்ற வினைக்குட்பட்டு அமிலமாக மாறும் என்பதை நாம் அறிவோம். அதே வேளையில் மற்றொரு தொகுதியும் கார்பாக்சிலிக் அமில தொகுதியாக மாறியுள்ளது என்றால் குளுக்கோஸில் ஒரு முனையில் ஆல்டிஹைட் தொகுதியும் மற்றொரு முனையில் எளிதில் ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்படுகின்ற ஓரணை ஆல்கஹால் தொகுதி உள்ளதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஓரணை ஆல்கஹால் தொகுதி என்பது பாண்ட் CH2OH. ஆக ஓரணை ஆல்கஹால்களை ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்படுத்தும் பொழுது முதலில் ஆல்டிஹைட் தொகுதியாக மாறும். அந்த ஆல்டிஹைட் தொகுதி எளிதில் கார்பாக்சிலிக் அமிலமாக மாறும் என்பதை 11வது பாடத்திலே நாம் கற்றுள்ளோம். ஆக குளுக்கோஸில் ஒரு முனையில் ஆல்டிஹைட் தொகுதியும் மற்றொரு முனையில் ஓரிணை ஆல்கஹாலும் உள்ளதை இந்த சோதனையானது உறுதிப்படுத்துகிறது. பாயிண்ட் நம்பர் 6. குளுக்கோஸ் ஆனது அமோனியா கலந்த சில்வர் நைட்ரேட் கரைசல் அதாவது டாலன்ஸ் வினை காரணியுடனான வினையை பார்ப்போம். குளுக்கோஸ் டாலன்ஸ் வினை காரணி சேர்த்து சூடுபடுத்தும் பொழுது வெள்ளி ஆடியை தருகிறது. அஸ்பார்டிக் ஆல்டிஹைடை கண்டறியக்கூடிய மிக முக்கியமான சோதனை டாலன்ஸ் சோதனை அல்லவா? எனவே குளுக்கோஸில் ஆல்டிஹைட் தொகுதி உள்ளது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. அதுபோல பெல்லிங் கரைசல் நீல நிற பெல்லிங் கரைசலை குளுக்கோஸுடன் சேர்த்து
சூடுபடுத்தும் பொழுது குளுக்கோஸில் ஆல்டிஹைட் தொகுதி உள்ளது என்பதை நாம் அறிவோம். பில்லிங் கரைசல் சேர்க்கப்பட்டு சூடுபடுத்தும் பொழுது அந்த கரைசலானது சிவப்பாக மாறுகிறது. இதற்கு காரணம் குப்ரஸ் ஆக்சைடு வீழ்படிவு உருவாவதே ஆகும். இந்த சோதனையும் குளுக்கோஸில் ஆல்டிஹைட் தொகுதி உள்ளதை உறுதிப்படுத்துகிறது. பாயிண்ட் நம்பர் 7. குளுக்கோஸ் ஆனது அசிட்டிக் அமில நீரிலியுடன் பிரிடின் என்ற வினைவேக மாற்றியின் முன்னிலையில் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட்டை தருகிறது. குளுக்கோஸில் ஹைட்ராக்சில் தொகுதி உள்ளதை இந்த சோதனையானது உறுதிப்படுத்துகிறது. ஒவ்வொரு ஹைட்ராக்சில் தொகுதியும் அசிட்டிக் அமில நீரிழியுடன் வினை புரிகின்றன. கிடைக்கப்பெற்ற இந்த குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட் மூலமாக 5 ஹைட்ராக்சில் தொகுதிகள் அல்லது 5 ஆல்கஹால் தொகுதிகள் உள்ளதை இது உறுதிப்படுத்துகிறது. ஆல்கஹால் தொகுதி என்பது OH தொகுதி அல்லவா? பாயிண்ட் நம்பர் 8. குளுக்கோஸ் ஒரு நிலைப்புத்தன்மை கொண்ட சேர்மம். மேலும் இது எளிதில் நீர் நீக்கம் அடைவது இல்லை. ஒரே கார்பனில் ஒன்றுக்கும் மேற்பட்ட OH தொகுதி உள்ளதென்றால் எளிதில் நீர் நீக்கம் அடையும். இதன் காரணமாக 5 ஆல்கஹால் தொகுதிகளும் வெவ்வேறு கார்பன்களில் உள்ளது இதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது. ஆக எமில் ஃபிஷர் என்பவரால் முன்மொழியப்பட்ட D+ குளுக்கோஸின் அமைப்பை வருவிப்போம். குளுக்கோஸின் வாய்பாடு C6H12O6 அல்லவா? முதலில் நேர்கோட்டு 6 கார்பன் கொண்ட சங்கிலியை உருவாக்குவோம். 1 2 3 4 5 6. முதலாவது கார்பனில் ஆல்டிஹைட் தொகுதி உள்ளது என்பதை நாம் அறிவோம் அல்லவா? பாண்ட் H டபுள் பாண்ட் O. இதுவே ஆல்டிஹைட் தொகுதி. அதை தொடர்ந்து மற்றொரு முனையில் ஓரணி ஆல்கஹால் தொகுதி உள்ளது என்பதையும் நாம் வினையின் மூலம் அறிந்தோம் அல்லவா? எனவே CH2OH இது ஓரிணைய ஆல்கஹால். 5 ஹைட்ராக்சில் தொகுதியும் வெவ்வேறு கார்பன்களில் உள்ளன என்பதையும் நாம் அறிவோம் அல்லவா? எனவே 1 2 3 4 5 ஹைட்ரஜனை கொண்டு கார்பனின் இணைதிறனை பூர்த்தி செய்வோம். 1 2 3 4. தற்போது இந்த அமைப்பினுடைய வாய்ப்பாட்டை சரிபார்ப்போம். 6 கார்பன் 12 ஹைட்ரோஜன் 6 ஆக்சிஜன் ஆக C6H12O6 என்ற வாய்ப்பாட்டை உடைய D+ குளுக்கோஸினுடைய எமில் ஃபிஷரால் முன்மொழியப்பட்ட அமைப்பு இதுவே ஆகும். இந்த அமைப்பில் ஓரணை ஆல்கஹால் ஒன்றும் மற்ற 4 ஆல்கஹால்களும் ஈரணை ஆல்கஹால்களாக உள்ளன என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் இந்த அமைப்பில் தள முனைவற்ற ஒளியை வலதுபுறமாக சுழற்றும் வகையில் அமைந்துள்ளது என்பதை குறிப்பதுதான் இந்த பிளஸ். ஆக D+ குளுக்கோஸில் உள்ள சீர்மை தன்மையற்ற கார்பன்களை பார்ப்போம். 1 2 3 4 ஆக 4 சீர்மை தன்மையற்ற கார்பன்களை கொண்டு குளுக்கோஸ் ஆனது தள முனைவுற்ற ஒளியை வலதுபுறமாக சுழற்றும் வகையில் அமைந்துள்ளது. ஆக குளுக்கோஸில் உள்ள சீர்மை தன்மையற்ற கார்பன்களின் எண்ணிக்கை 4. ஒரு கரிம சேர்மத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சீர்மை தன்மையற்ற கார்பன்களை கொண்டிருக்கும் பொழுது அந்த கரிம சேர்மம் வெளிப்படுத்தும் ஒளி சுழற்றும் மாற்றியங்களின் எண்ணிக்கை காண்பதற்கான வாய்பாடு 2n. இங்கு n என்பது சீர்மையற்ற கார்பன்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. எனவே குளுக்கோஸ் 4 சீர்மைத்தன்மையற்ற கார்பன்களை கொண்டுள்ளது. இது தரும் ஒளி சுழற்றும் மாற்றியங்களின் எண்ணிக்கை 2^4. இதை சுருக்க 16 கிடைக்கிறது. ஆக குளுக்கோஸ் ஆனது 16 ஒளி சுழற்றும் மாற்றியங்களை தருகின்றது. குளுக்கோஸினுடைய IUPAC பெயரை பார்ப்போமா? குளுக்கோஸின் IUPAC பெயர் ஆல்டிஹைட் கார்பன் 1 2 3 4 5 6. இரண்டாவது கார்பனில் OH, மூன்றாவது கார்பனில் ஒரு OH, 4 ஒரு OH, 5 ஒரு OH, 6 ஒரு OH. ஆக 2, 3, 4, 5, 6 பென்டா ஹைட்ராக்சி 6 கார்பனுக்காக X, ஆல்டிஹைடுக்காக நல். ஆக 2, 3, 4, 5, 6 ஹைபன் பென்டா ஹைட்ராக்சி XNL என்பது குளுக்கோஸின் IUPAC பெயர். ஃப்ரக்டோஸின் அமைப்பை வருவி. பாயிண்ட் நம்பர் 1. தனிம பகுப்பாய்வு மற்றும் மூலக்கூறு நிறையறிதல் ஆகிய சோதனைகள் ஃப்ரக்டோஸின் மூலக்கூறு வாய்பாடு C6H12O6 என காட்டுகின்றன.
பாயிண்ட் நம்பர் 2, C6H12O6 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட ஃப்ரக்டோஸ் ஆனது சிவப்பு பாஸ்பரஸ் முன்னிலையில் ஹைட்ரஜன் அயோடைடு கொண்டு ஒடுக்கும் பொழுது 2 ஒடுக்க விளைபொருள்களை கொடுக்கின்றன. அவற்றுள் ஒன்று CH3 bond CH2 bond CH2 bond CH2 bond CH2 bond CH3 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட NHA முதன்மை விளைபொருளாக கிடைக்கும். இதனுடன் CH3 bond CH2 bond CH2 bond CH2 bond CH bond I bond CH3 என்ற 2 அயோடோ எக்ஸேன் துணை விளைபொருளாக குறைந்த அளவு பெறப்படுகிறது. இந்த ஒடுக்க வினையின் மூலமாக ஃப்ரக்டோஸில் காணப்படுகின்ற 6 கார்பன்களும் ஒரே நேர்கோட்டு சங்கிலியாக பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த வினையானது காட்டுகிறது. பாயிண்ட் நம்பர் 3, C6H12O6 என்ற ஃப்ரக்டோஸ் ஆனது ஹைட்ராக்சில் அமீனுடன் வினை புரிந்து ஃப்ரக்டோஸ் ஆக்சைடு என்ற சேர்க்கை விளைபொருளை தருகிறது. இதுபோல ஃப்ரக்டோஸ் ஆனது ஹைட்ரஜன் சயனைடுடன் ஃப்ரக்டோஸ் சயனோஹைட்ரின் என்ற சேர்க்கை விளைபொருளை தருகிறது. இந்த 2 வினைகளிலுமே சேர்க்கை வினை நடைபெறுகிறது. சேர்க்கை வினைக்கு காரணமாக அமைகின்ற தொகுதியானது கார்பனைல் தொகுதி. கார்பனைல் தொகுதிகள் மட்டுமே இத்தகைய சேர்க்கை வினைகளை தருகின்றன என்பதை நாம் அறிவோம். ஆக ஃப்ரக்டோஸில் கார்பனைல் தொகுதி உள்ளது. கார்பனைல் தொகுதி 2 என்பதையும் நாம் அறிவோம். அவற்றுள் ஒன்று ஆல்டிஹைட், மற்றொன்று கீட்டோன். ஆக ஆல்டிஹைடோ கீட்டோனோ ஃப்ரக்டோஸில் காணப்படுகிறது என்பதை இந்த 2 சேர்க்கை வினைகளும் காட்டுகின்றன. பாயிண்ட் நம்பர் 4, C6H12O6 என்ற வாய்ப்பாட்டை உடைய ஃப்ரக்டோஸ் ஆனது அசிட்டிக் அமில நீர்லியுடன் பிரிடின் முன்னிலையில் வினை புரிகிறது. இதன் விளைவாக ஃப்ரக்டோஸ் பென்டா அசிட்டேட் கிடைக்கப் பெறுகிறது. இந்த வினையான் ஃப்ரக்டோஸில் 5 ஹைட்ராக்சில் தொகுதி அல்லது 5 ஆல்கஹால் தொகுதி உள்ளதை உறுதி செய்கின்றது. ஆக ஃப்ரக்டோஸில் 5 ஆல்கஹால் தொகுதிகள் வெவ்வேறு கார்பன்களில் இணைக்கப்பட்டுள்ளன என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். பாயிண்ட் நம்பர் 5, C6H12O6 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட புரோமின் நீர் என்ற வலிமை குறைந்த ஆக்சிஜனேற்றினால் ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்படுவதில்லை. இதன் விளைவாக ஃப்ரக்டோஸில் ஆல்டிஹைட் தொகுதி இல்லை என்பதை நம்மால் அறிய முடிகின்றது. ஆக கார்பனைல் தொகுதி உள்ளது, ஆனால் ஆல்டிஹைட் தொகுதி இல்லை என்றால் ஃப்ரக்டோஸில் கீட்டோ தொகுதி உள்ளதை நாம் இங்கு அறிந்து கொள்ளலாம். பாயிண்ட் நம்பர் 6, C6H12O6 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட ஃப்ரக்டோஸ் ஆனது சோடியம் அமால்கம் நீர் கலவையினால் ஒடுக்கப்படும் பொழுது எப்பிமர்களை தருகின்றது. ஒடுக்க வினை நிகழ ஃப்ரக்டோஸில் கார்பனைல் தொகுதியாக கீட்டோ தொகுதி உள்ளது. ஆக கீட்டோ தொகுதியில் ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் இடையே உள்ள பை பிணைப்பு முறிந்து ஒரு ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜனிடத்திலும் மற்றொரு ஹைட்ரஜன் இந்த கார்பனிடத்திலும் சேர்ந்து விளைபொருள்களை தருகின்றன. 2 விளைபொருள்களில் முதலாவது விளைபொருளை பார்ப்போம். முதலாவது விளைபொருளானது சார்பிட்டால் எனவும் இரண்டாவது விளைபொருளானது மேனிட்டால் எனவும் அழைக்கப்படுகிறது. 2 சேர்மங்களும் ஏறத்தாழ ஒரே மாதிரியாக உள்ளன. எங்கு வேறுபடுகிறது என்பதை சற்று உற்று நோக்கி பார்ப்போம். இரண்டாவது கார்பனை கவனியுங்கள். இந்த சேர்மத்தில் அதாவது சார்பிட்டாலில் இரண்டாவது கார்பனில் வலதுபுறம் OH தொகுதி உள்ளது. அதே நேரத்தில் மேனிட்டாலில் இரண்டாவது கார்பனில் இடதுபுறம் OH தொகுதி உள்ளது. ஆக இத்தகைய மாற்றியங்களை நாம் எப்பிமர்கள் என்று அழைக்கின்றோம் அல்லவா? மற்ற அனைத்து அணுக்களும் அனைத்து தொகுதிகளும் 2 சேர்மங்களிலும் ஒரே மாதிரியாக உள்ளது. ஃப்ரக்டோஸில் கீட்டோ தொகுதியானது இரண்டாவது கார்பனில் உள்ளதை இந்த வினை காட்டுகிறது. பாயிண்ட் நம்பர் 7, C6H12O6 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட ஃப்ரக்டோஸ் ஆனது அடர் நைட்ரிக் அமிலம் கொண்டு ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்படுத்தும் பொழுது ஃப்ரக்டோஸில் இரண்டாவது கார்பனுக்கும் மூன்றாவது கார்பனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து 2 கார்பன் கொண்ட அமிலமான கிளைகாலிக் அமிலத்தையும் 4 கார்பன் கொண்ட டைகார்பாக்சிலிக் அமிலமான டார்டாரிக் அமிலத்தையும் தருகிறது. இந்த வினை கீட்டோ தொகுதியானது ஃப்ரக்டோஸில் கார்பன் 2 அமைந்துள்ளதை காட்டுகிறது. மேலும் கார்பன்
கார்பன் 1 மற்றும் கார்பன் 6ல் ஓரணை ஆல்கஹால் தொகுதிகள் உள்ளன என்பதையும் இந்த ஆக்சிஜனேற்ற வினையானது காட்டுகிறது. பாயிண்ட் நம்பர் 8, ஃப்ரக்டோஸின் அமைப்பு. மேற்கண்ட வினைகள் சோதனைகள் மூலமாக டி மைனஸ் ஃப்ரக்டோஸினுடைய திறந்த சங்கிலி அமைப்பை பார்ப்போம். முதலாவது கார்பன் ஓரணை ஆல்கஹால் கார்பன், இரண்டாவது கார்பன், மூன்றாவது கார்பன், நான்காவது கார்பன், ஐந்தாவது கார்பன், ஆறாவது கார்பன் ஓரணை ஆல்கஹால் கார்பன். இரண்டாவது கார்பனில் கீட்டோ தொகுதி அதாவது டபுள் பாண்ட் O உள்ளது. பென்டா அசிட்டேட் விளைபொருளை கொண்டு 5 ஹைட்ராக்சில் தொகுதிகள் வெவ்வேறு கார்பன்களில் அமைந்துள்ளன என்பதை நாம் அறிந்தோம் அல்லவா? எனவே 1, 2, 3, 4, 5 மீதமுள்ள இணைதிறன் பூர்த்தி செய்யப்படாத கார்பனுக்கு ஹைட்ரஜனை கொண்டு இணைதிறனை பூர்த்தி செய்வோம். 1, 2, 3. இதுவே ஃப்ரக்டோஸின் திறந்த சங்கிலி அமைப்பு. இந்த திறந்த சங்கிலி அமைப்பில் கார்பன் 1 மற்றும் கார்பன் 6 ஆகியவை ஓரணை ஆல்கஹால்களை கொண்டுள்ளன. கார்பன் 3, 4, 5 ஆகியவை ஈரணை ஆல்கஹால்களை கொண்டுள்ளன. ஆக ஃப்ரக்டோஸில் 2 ஓரணை ஆல்கஹால்களும் 3 ஈரணை ஆல்கஹால்களும் உள்ளன. ஃப்ரக்டோஸில் காணப்படுகின்ற சீர்மை தன்மையற்ற கார்பன்களை பார்ப்போமா? சீர்மையுள்ள கார்பன், கீட்டோ கார்பன், சீர்மை தன்மையற்ற கார்பன் 1, சீர்மை தன்மையற்ற கார்பன் 2, சீர்மை தன்மையற்ற கார்பன் 3. ஆக ஃப்ரக்டோஸ் ஆனது 3 சீர்மை தன்மையற்ற கார்பன்களை கொண்டுள்ளன. ஒரு கரிம சேர்மம் ஒன்றுக்கு மேற்பட்ட சீர்மை தன்மையற்ற கார்பன்களை கொண்டிருக்கும் போது அவை பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒளி சுழற்று மாற்றியங்களின் எண்ணிக்கையானது 2n. இந்த வாய்ப்பாட்டில் ஃப்ரக்டோஸில் காணப்படுகின்ற சீர்மை தன்மையற்ற கார்பன்களின் எண்ணிக்கை 3ஐ புகுத்தி எழுத ஃப்ரக்டோஸின் ஒளி சுழற்றும் மாற்றியங்களின் எண்ணிக்கையானது 8ஆக கிடைக்கப் பெறுகிறது. டி மைனஸ் ஃப்ரக்டோஸில் தல முனைவுற்ற ஒளியை இடதுபுறமாக சுழற்றுகின்றன என்பதை இந்த மைனஸ் குறிக்கின்றது. டி ஆனது 5வது கார்பனில் காணப்படுகின்ற OH ஆனது வலதுபுறம் உள்ளது என்பதை குறிக்கின்றது. ஃப்ரக்டோஸின் IUPAC பெயரை தெரிந்து கொள்வோமா? முதலாவது கார்பனில் ஒரு OH, மூன்றாவது கார்பனில் ஒரு OH, நான்காவது கார்பனில் ஒரு OH, ஐந்தாவது கார்பனில் ஒரு OH, ஆறாவது கார்பனில் ஒரு OH. எனவே 1, 3, 4, 5, 6 பென்டா ஹைட்ராக்சி 6 கார்பனுக்காக எக்ஸன், இரண்டாவது கார்பனில் டபுள் பாண்ட் O கீட்டோ தொகுதி. எனவே -2O. ஆக ஃப்ரக்டோஸின் IUPAC பெயர் 1, 3, 4, 5, 6 பென்டா ஹைட்ராக்சி எக்ஸன் -2O. 15. சோப்பின் அழுக்கும் நீக்கும் செயல்பாடு விளக்கு. Explain the mechanism of cleansing action of soaps and detergents. சோப்பின் அழுக்கும் நீக்கும் செயல்பாடு விளக்கு. சோப்பின் அழுக்கும் நீக்கும் செயல்பாட்டை எடுத்துக்காட்டாக சோடியம் பால்மிட்டேட் என்ற சோப்பின் கொண்டு புரிந்து கொள்வோம். முதலில் சோடியம் பால்மிட்டேட்டின் வாய்ப்பாட்டை தெரிந்து கொள்வோம். CH3 bond CH2 14 bond C double bond O bond O minus Na+. இதுவே சோடியம் பால்மிட்டேட். சோடியம் பால்மிட்டேட்டின் கோட்டு அமைப்பு வாய்ப்பாட்டையும் தெரிந்து கொள்வோம். CH3 bond CH2 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 bond C double bond O bond O minus. இது பால்மிட்டேட் அயனியினுடைய கோட்டு அமைப்பு வாய்ப்பாடு. சோப்பின் அழுக்கும் நீக்கும் செயல்பாடானது பால்மிட்டேட் அயனி அமைப்புடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது. அதாவது பால்மிட்டேட் அயனியானது 2 முனை அமைப்புகளை கொண்டுள்ளது. ஒரு முனையில் ஹைட்ரோ கார்பன் பகுதி முனைவற்ற பகுதியாக காணப்படுகிறது. மற்றொரு முனையில் காணப்படுவது கார்பாக்சில் பகுதி, இது முனைவுற்ற பகுதி. இங்கு பார்ப்பது பால்மிட்டேட் அயனி. நீல கலரில் உள்ளது முனைவுற்ற கார்பாக்சிலேட் அயனி பகுதி. சிவப்பு நிறத்தில் காணப்படுவது முனைவற்ற ஹைட்ரோ கார்பன் பகுதி. முனைவற்ற பகுதியானது நீர் வெறுக்கும் தன்மை கொண்டது. முனைவுற்ற பகுதியானது நீர் விரும்பும் தன்மை கொண்டது. இது நீரில் கரைகிறது. முனைவற்ற பகுதியானது
எண்ணெய் மற்றும் பிசுகில் கரைகிறது, ஆனால் நீரில் கரைவதில்லை. ஆக எண்ணெய் மற்றும் பிசுகு அதாவது கிரீஸில் கரையக்கூடியது பால்மிட்டேட் அயனியின் முனைவற்ற பகுதி. இந்த முனைவற்ற பகுதியானது நீரில் கரைவதில்லை. இங்கு பார்ப்பது துளியில் ஒட்டி இருக்கக்கூடிய எண்ணெய் அல்லது பிசுகு. இதனுடன் சோடியம் பால்மிட்டேட் சோப்பை சேர்க்கும் பொழுது என்ன நிகழுகிறது என்பதை பார்ப்போம். சோப்பின் ஹைட்ரோ கார்பன் பகுதியானது பிசுகில் கரைகிறது. எதிர்மின் சுமை கொண்ட கார்பாக்சிலேட் முனையானது பிசுகின் மேற்பகுதியில் வெளியே நீட்டிக் கொண்டுள்ளது. அதே நேரத்தில் எதிர்மின் சுமை கொண்ட கார்பாக்சிலேட் தொகுதிகள் நீரினால் வலுவாக கவரப்படுகின்றன. இதன் காரணமாக சிறிய நுண்கொழுப்பு பொருட்கள் அதாவது மெய்சல்ஸ் திவலை உருவாகிறது. இதுவே மெய்சல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நுண்கொழுப்பு பொருள் திவலை. மேலும் பிசுகானது திடப்பொருளிலிருந்து வெளியேற்றப்பட்டு மிதக்கிறது. நீரில் அலசும் போது இந்த பிசுகானது நீருடன் வெளியேறுகிறது. இதனால் துணிகளிலிருந்து விடுபட்ட நுண்கொழுப்பு பொருட்கள் நீரில் கழுவி நீக்கப்படுகின்றன. இவ்வாறாகத்தான் சோப்பு எண்ணெயின் மீது பிசுகின் மீது செயல்பட்டு நீக்குகிறது. ஆக இந்த வீடியோவிலே சோப்பு செயல்படும் விதத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.